ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி இந்த 20வது நாள் சகல துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றும்படி ஒப்பு கொடுப்போம். நன்றியப்பா, நன்றியப்பா. வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பே. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, எண்ணிக்கடங்கா நன்மைகள் வருமே. என் கண்கள் ஏறெடுப்பே. எண்ணிக்கடங்கா நன்மைகள் வருமே. என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் வீராயின் கண்களை ஏறெடுப்பே. மலைகள் நிலை பெயர்ந்திடினும் நிலை மாறி புவி அகிர்ந்திடினும், மலைகள் நிலை பெயர்ந்திடினும் நிலை மாறி புவி அதிர்ந்திடினும், மாறிடுமோ அவர் கிருபை எந்நாளும். ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபை எந்நாளும். ஆறுதல் எனக்கவரே. கொத்தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பே. கரங்களை உயர்த்தி எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பே. என் காலை தள்ளாட விட்டார். என்னை காக்கும் தேவன் உறங்கா. என் காலை தள்ளாட விட்டார். என்னை காக்கும் தேவன் உறங்கா. இஸ்ரவேலை காக்கும் நம் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நம் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பே. அவரை நோக்கி பாருங்க. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பே. வலப்பக்கத்தில் நிழல் அவரே. வழுவாமல் காப்பவர் அவரே. வலப்பக்கத்தில் நிழல் அவரே. வழுவாமல் காப்பவர் அவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன்
வரும் எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். சொல்லுங்க, எனக்கொத்தாசை வரும் எனக்கொத்தாசை வரும் பர்வதம் இயேசுவே. நேராயின் கண்களை என்னோட கரங்களை உயர்த்தி ஆமென். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவரே, என்னுடைய ஆத்துமாவை காக்கிற நல்ல தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி மாலை வேளையில் விண்ணப்பம் பண்ணுங்க. இயேசுவே, விண்ணப்பம் பண்ணுங்க. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின ஆண்டவரே, பகலிலே சூரியனும் இரவிலே சந்திரனும் கண்களை மூடி மௌனமாக ஜெபிங்க. மௌனமாக ஜெபிங்க. உங்களுடைய சகல விண்ணப்பங்களை அவருடைய பாதத்திலே வைங்க. அவருடைய அருமையான பாதத்திலே வைங்க. எண்ணில் அடங்காத அதிசயங்களை செய்கிறவர், அதிசயமாய் வழி நடத்துகிறவர், இடது கையிலே இருக்கிற தோள்பட்டையில் இருக்கிற எல்லா வலிகள் வேதனைகளையும் மாற்றுகிற தேவன், மாற்றுகிற தேவன். அவர் நல்லவர், நல்லவர், நல்லவர். கரங்களை உயர்த்தி உங்களுடைய வேதனைகளை எல்லாம் அவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் கலைமான் நீரோடைக்காய் வாஞ்சித்து ஏங்குகிறது போல என்னுடைய ஆத்துமா உமேல் வாஞ்சியாயிருக்கிறது, உமேல் வாஞ்சியாயிருக்கிறது. என்னுடைய துக்கம், என்னுடைய கண்ணீர், என்னுடைய பாடுகள் எல்லாவற்றையும் உடைய பாதம் தருகிறேன் அப்பா. உம்முடைய சுகமாக்கும் அன்பு, மனம் திரும்புதலின் அன்பு, ரட்சிப்பின் அன்பு, இரகசிய பாவங்களில் இருந்து விடுதலை ஆக்குகிற அன்பு ஊற்றப்படட்டும் அப்பா, ஊற்றப்படட்டும் அப்பா, ஊற்றப்படட்டும் அப்பா, ஊற்றப்படட்டும் அப்பா. கரங்களை மேல உயர்த்தி கண்ணீர் விடுங்க. என்னை காண்கிறவரே, என்னை காண்கிறவரே, என்னை காண்கிறவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆமென். உமக்கு நன்றி. எண்ணுக்கு அடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எண்ணுக்கு அடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம்
சுகர் நோய்க்காக ஜெபிக்கிறோம் அப்பா. மூளையில இருக்கிற கட்டிகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. தொண்டையில் இருக்கிற கட்டிகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இடுப்பில் இருக்கிற வலிகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. மாந்திரீக மந்திரங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. வெள்ளி சூனியங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவே, இயேசுவே, ஒவ்வொரு நோய்களும் விலகட்டும் அப்பா. ஒவ்வொரு நோய்களும் விலகட்டும் அப்பா. ஒவ்வொரு நோய்களும் விலகட்டும் அப்பா. சொல்லுங்க 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 சொல்லுங்க. நோய்களும் விலகட்டும் அப்பா. ஒவ்வொரு நோய்களும் விலகட்டும் அப்பா. சொல்லுங்க சொல்லுங்க. ஒவ்வொரு நோய்களும் விலகட்டும் அப்பா. இயேசுவே, ஒவ்வொரு நோய்களும் விலகட்டும் அப்பா. இயேசுவே, ஒவ்வொரு நோய்களும் விலகட்டும் இயேசுவே. இயேசுவே, ஒவ்வொரு நோய்களும் விலகட்டும் அப்பா. விலகட்டும் அப்பா. விலகட்டும் அப்பா. விலகட்டும் அப்பா. நல்ல கரங்களை உயர்த்தி கதறி ஜெபிப்போம் ஆண்டவரே. ஒவ்வொரு சரீர வியாதிகள், ஒவ்வொரு சரீர நோய்கள், ஒவ்வொரு சரீர பாடுகள் இயேசுவின் நாமத்தினாலே விலகுவதாக, விலகுவதாக. ஒவ்வொரு நோய்களை நீர் மறைய பண்ணுவீராக, மறைய பண்ணுவீராக, மறைய பண்ணுவீராக. கட்டிகள் மறையட்டும், கேன்சர் மறையட்டும், வலிப்பு மறையட்டும், ஆர்த்ரைட்டிஸ் மறையட்டும், வெரிகோஸ் மறையட்டும், லிவர் பெயின் விலகட்டும், கிட்னி பெயின் விலகட்டும், கிட்னியில இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும், பித்த பையில இருக்கிற கல்லுகள் மாறட்டும், கொண்டையில இருக்கிற கட்டிகள் மாறட்டும், யூரின் பையில இருக்கிற கட்டுப்புகள், வலிகள், வேதனைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும், மாறட்டும், மாறட்டும் அப்பா. சொல்லுங்க சொல்லுங்க. தகப்பனே, தகப்பனே, எடுத்து போடுங்க, எடுத்து போடுங்க, எடுத்து போடுங்க. ஒவ்வொரு நோய்களையும் எடுத்து போடுங்க. கர்ப்ப பைகளை திறங்க ராஜா, கர்ப்ப பைகளை திறங்க. அதிசயம் செய்யுங்க. உம்மை நோக்கி வருகிற ஒவ்வொருவருங்க, உம்மை நோக்கி வருகிற ஒவ்வொருவருங்க நீர் அதிசயம் செய்வீராக, அற்புதம் செய்வீராக. உம்முடைய வல்லமையை ஊற்றுவீராக, உம்முடைய அக்கினியை ஊற்றுவீராக. உம்முடைய வல்லமை இறங்குவதாக இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புதம் செய்வீராக ஆண்டவரே. உம்முடைய அற்புதம் இறங்குவதாக, இறங்குவதாக, இறங்குவதாக இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். அற்புதம் இறங்குவதாக. கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா இருளையும் நீர் வெளிச்சமாய் மாற்று, எல்லா இருளையும் நீர் வெளிச்சமாய் மாற்று, எல்லா இருளையும் நீர் வெளிச்சமாய் மாற்று, எல்லா இருளையும் நீர் வெளிச்சமாய் மாற்று. அல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. அல்லமரிதுல சகல லெதன மரகதுரியா. எல்லா வல்லமைகளும் இறங்குவதாக, எல்லா தயவுகளும் இறங்குவதாக, எல்லா கிருபைகளும் இறங்குவதாக, எல்லா பேரன்பும் இறங்குவதாக, எல்லா கத்திகளும் உடைக்கப்படுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே அற்புத வல்லமை ஊற்றப்படுவதாக, அற்புத வல்லமை ஊற்றப்படுவதாக. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இறங்குவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. கரங்களை உயர்த்தி அவரோடு பேசுங்களேன், அவரோடு பேசுங்க, மனம் திறந்து பேசுங்க, மனம் திறந்து பேசுங்க. அவரிடத்துல எதையும் மறைக்க முடியாது பாருங்க.
எல்லாமே அவருக்கு சொல்லலாம். தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. அவருடைய அன்பு இரக்கமுள்ள அன்பு. அவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே. இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. ஆமென், தாய் போல தேற்றி ஆமென், தந்தை போல ஆற்றி ஆமென். தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். ஆமென். உன் பலவீனத்தில் பலன் தருவேனன்றி. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் பலன் தருவேனன்றி. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே, நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. ஹல்லேலூயா, ஹalleluya ஹல்லேலூயா. Hallelujah. பரிசுத்த 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 சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் கர்த்தராகிய பரிசுத்த பரிசுத்த அல்லேலூயா Hallelujah. அல்லேலூயா Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. ஆமென். Praise the Lord. உட்காருங்க. இருபதாவது உபவாச நாளில் காலெடுத்து வைத்திருக்கிறோம். இன்னொரு நாள் மீதமாய் நம் கைகளிலே இருக்கிறது. நாளைய நாள் விசேஷமாய் வேதஸ்தா, அதன் பின்பு பிரதிஷ்டை பண்ணி உபவாசத்தை முடிப்போம். டிசம்பர் மாதம் 12 நாட்கள் ஜெப பண்டிகை கொண்டாட இருக்கிறோம். 12 நாளும் உபவாசம். ஜெயம் தருகிற தேவன் வாக்குத்தத்தங்களை தந்து வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை உடையவர் நமக்கு அதிசயமான காரியங்களை செய்து இளவயதின் மரணங்களை மாற்றி துக்கித்த நிலைமைகளை சந்தோஷமாக்கி பரிசுத்தத்தை காக்க பண்ணி புது கிருபையினால் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா.
ஒரு அறிவித்தலை சொல்லி இன்றைய மாலை கூட்டத்தை தொடங்க விரும்புகிறேன். சபைக்குள் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த அறிவித்தலை சொல்ல விரும்புகிறேன். வர்ஷிப் பண்றவங்க முதலாவது ஜனங்களை ஆயத்தப்படுத்தணும், ஜனங்களுக்கு சொல்லணும், சபை ஒழுங்க பற்றி சொல்லி அதன் பின்புதான் வர்ஷிப் தொடங்கணும். விசுவாசிகளை அழைத்து வருகிறவர்கள், புது புது விசுவாசிகள் வருவாங்க, பல பல நோக்கங்களுக்காக வருவாங்க. 19 நாள் உபவாசம் முடித்து 20வது நாளுக்குள்ள நம்ம கால் வச்சிருக்கிறோம். ஒரு உபவாசம் தெரியாம, இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம, ஜெப ஒழுங்கு தெரியாம விசுவாசிகள் வருவாங்க. கேள்விப்பட்டு அற்புதங்களை பார்க்க, சுகங்களை பெற, ஆராய்ச்சிகள் பண்ண, குற்றங்கள் கண்டுபிடிக்க, அப்படி என்ன இருக்கிறது என்று பார்க்க, இப்படியெல்லாம் விசுவாசிகள் வருவாங்க. அது இங்கு மட்டுமில்லை, ஆண்டவர் இயேசுவின் காலத்திலும் அப்படி இருந்தாங்க. அதனால இதை தவிர்க்க முடியாது. ஆனா புதிய ஏற்பாட்டு சபைகளில் ஒரு சபையில ஜனங்கள் வருகிற பொழுது சபையில் இருக்கிற பிரதிஷ்டைகளை அங்கு இருக்கிறவர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஊழியம் செய்கிறவர்கள் மெய்மறந்து அவர்கள் பெரும் பாடுகளை சொல்லி அழுது கொண்டு இருக்க கூடாது. ஊழியம் என்றதுதான். நீங்க மற்ற நாள்ல நல்லா அழுது ஜெபிக்கணும். சபை கூடி வருகிற பொழுது ஜனங்களை கவனிக்கணும். புதிதாய் வார ஜனங்கள் என்ன செய்யறாங்க? கை தூக்குறாங்களா? ஜெபம் பண்றாங்களா? பைபிள் கொண்டு வராங்களா? நோட் பண்ணணும். பைபிள் கொண்டு வரலன்னா அவங்கள்ட்ட போய் சொல்லணும், பைபிள் கொண்டு வரணும். நான் வரும்பொழுது பார்த்தேன், பின்னால இருந்து என்ன நடக்குது என்ற மாதிரி புதினம் பார்க்கறாங்க. அப்படி புதினம் பார்த்தெல்லாம் வெல்ல இல்லாது, ஜெயிக்க இல்லாது. உங்களோட கையில பைபிள் இல்லை, அவங்களுக்கு தெரியாது. பைபிள் இல்லை, கரம் உயர்த்த தெரியல, பாட்டு படிக்கிறது சேர்ந்து படிக்க தெரியல, ஜெபம் தெரியல. மௌனம் அணிக்கிறேன்னா நிறைய இடம் இருக்கு. அங்க போய் சர்ச்சுக்கு பின்னால மௌனம் அணிட்டு வரலாம். இந்த இடம் அப்படி இல்லை. அதை வர்ஷிப் பண்ற நீங்க 2 பேரும் முதல்ல கற்றுக் கொடுக்கணும். இனிமேல் நீங்க சும்மா நீங்க மறந்து ஆயு என்று ஜெபிச்சுட்டு போனீங்கன்னா அவங்க சும்மா நிற்பாங்க. வர்ஷிப் பண்றதான் ஜனங்களை நமக்குள்ள ஆண்டவருக்குள்ள சத்தியங்களை சொல்லி அவங்களை ஜெபிக்க தூண்டணும். நான் மட்டும் ஆராதிச்சுட்டு போனேன்னா ஒன் மேன் ஷோ. நீங்க பார்த்துட்டு போவீங்க. இது ஷோ இல்லை, இது பார்வையாளர்கள் இல்லை, பங்காளிகள். ஆமென். பாருங்க, பின்னால இருக்கிறவங்க பாருங்க, கை தூக்கி ஆமைன்னு சொன்னா நீங்க ஆமைன்னு சொல்லணும், அல்லேலூயா சொன்னா அல்லேலூயா சொல்லணும், ஸ்தோத்திரம் சொன்னா ஸ்தோத்திரம் சொல்லணும். ஊழியக்காரர்கள் இதுல இருந்து மறந்து போய் இருக்க கூடாது. அதான் ஊழியக்காரர்கள் பின்னால இருந்தா சில மாதிரி இருக்கிறீங்க, திரும்பி பார்க்கணும். அப்படி இல்லாட்டி சும்மா இருக்கணும். ஊழியத்தில் எல்லாம் ஜாயின் பண்ணக்கூடாது. ஊழியமன் அடிப்படை தெரியணும். ஜாயின் பண்ணக்குள்ள ஆண்டவர் பேசுறத கேட்கணும். என்னோட பேசுவார் ஆண்டவர். ஒரு விசுவாசியை குறித்து, அந்த விசுவாசிய மனபாரத்தை குறித்து ஆண்டவர் பேசுவார். எனக்கு நான் கடந்து வந்த பாதைகளில் சபையில ஒரு ஆள் சும்மா இருந்தாலும் அவர் விட்டு போட்டு பிரசங்கம் பண்ண மாட்டார். அவரை உள்ளுக்குள்ள எடுக்க பார்ப்பார். அவர் இயேசுவை அறியணும் என்று விரும்புவார். அவர் எங்களை போல ஜெபிக்கணும் என்று விரும்புவார். அல்லாட்டி நான் கட் அண்ட் ரைட்டாவே சொல்லுவேன், ஐயா வராதீங்க சபைக்கு. அப்படி ஒரு பாலிசியில வளர்ந்திருக்கிறேன் நான். ஏன்னா நாங்க உங்களை கட்டாயப்படுத்துறது இல்லை. இங்கு ஆராதிக்கிற ஒரு முறை இருக்கிறது, வேற எந்த முறையும் இல்லை. பைபிள் சொல்லுகிற முறைதான். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிச்சு பாவங்கள் அறிக்கை செய்து பரிசுத்தர் என்று அவரை ஏற்றுக்கொண்டு பாவத்திற்கு தூரமாகி வசனத்தை அறிக்கை செய்து ஜெபிக்கணும். அல்லேலூயா. 99 பேர் கை தூக்கி ஒரு ஆள் கை தூக்கலாட்டி நமக்கு அது ஃபெயிலியர். அந்த ஒரு ஆளும் கர்த்தரை துதிக்கணும். சில நேரம் அந்த ஆள் நினைப்பாரு, நம்ம ஏன் தூக்கணும், இவர் சொல்றதேன்னு கேட்கணும், இவர் ஆறு அப்படின்னு அவருக்கு இந்த சபைக்கும் தூரம். அவர் டைமை வேஸ்ட் பண்ண தேவை. அவர் வேற ஒரு இடத்தை பார்த்து கொள்ளலாம். நீங்க நின்று நிதானமா சொல்லணும். அதெல்லாம் பார்த்து நம்ம ஆக்கள் சட்டியில போட்ட கறி மாதிரி கொதிக்கப்படாது. நிதானமாய் இருக்கணும். ஒரு ஆளையும் கவனிக்கணும். நம்ம ஒரு பார்வையில பார்ப்போம், அவங்க 100 பார்வையில நம்மளை பார்ப்பாங்க.
சபைகள்ல தோல்விக்கு காரணம் வர்ஷிப் லீடர் இங்க, விசுவாசிகள் எங்கேயோ. அதான் வர்ஷிப்போட அருமை தெரியறதில்ல, ஜெபத்திர அருமை தெரியறதில்ல, ஜெபிக்கிறது தெரியறதில்ல. நல்லா ஜெபிக்கணும். சபையில ஜனங்கள் பெருக பெருக ஆபத்து வரும். ஒரு விதமான நோக்கத்தோடு ஜனங்கள் வருவாங்க. ஆஸ்பத்திரியில போய் டாக்டர்கிட்ட பேசி மருந்து சீட்டு வாங்கிட்டு போறது போல இங்க ஜனங்கள் வருவாங்க. அதால ஜெயிக்க இயலாது. ஜெயிக்கணும்னா அவங்க பைபிளை தூக்குறபடி நம்ம உபதேசத்தை சொல்லி கொடுக்கணும். பைபிளை தூக்கிடணும். நான் 16வது வயசுல பைபிளை தூக்கினேன். என் பாதைக்கு இது வெளிச்சமாய் இருக்கிறது, வாழ்க்கைக்கு ஒளியுமாய் இது இருக்கிறது. ஒரே கவனிச்சு கொள்ளணும். சின்ன பிள்ளைகளை கொண்டு வரவங்க மாறி மாறி, கணவன் மனைவி மாறி மாறி பிள்ளைகளை கவனிக்கணும், சொல்லணும். நீங்க செய்தியை கேளுங்க, நான் ஜெபிக்கிறேன். அப்படி பிள்ளைகளை வச்சிருந்தாலும் சின்சியரா ஜெபிக்க பழகணும். ஜெபம் எந்த சூழலிலும் தடைப்படக்கூடாது. பிள்ளைகளை சாட்டியோ ஒரு காரியத்தை சாட்டியோ நம்ம கர்த்தருடைய சமூகத்துல ஜெபம் பண்றதுல அசட்டையா இருக்க கூடாது. ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு பட்டினி இருக்க தெரியுது, பசி கிடக்க தெரியுது, பக்தியா இருக்க தெரியுது, பரிசுத்தம் காட்ட தெரியுது இல்ல, ஜெபம் பண்ண தெரியுது இல்ல. அது ஃபெயிலியர். பரிசுத்தம் பாராட்டணும், ஜெபிக்கணும். பரிசுத்தம் எங்க இருந்து வரும்னா வேதம் படிச்சா தான் தெரியும். வேதம் படிக்காம என்ன செய்யாது. மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரம், இது ஒரு உதாரணம், இது செய்தி இல்ல, எல்லாரும் எடுங்க. ஒரு உதாரணம். நான் பிள்ளையா சொல்லல, ஆண்டவர் சொன்னதை சொல்றேன். 7ஆம் அதிகாரம் 6வது திருவசனத்தை வாசிங்க. தூய்மையானது எதையும் தூய்மையானது எதையும் நாய்களுக்கு கொடுக்க வேண்டாம். நாய்களுக்கு கொடுக்க வேண்டாம். பாருங்க, தூய்மையானது எதையும் இயேசு சொல்றார் பாருங்க, நாய்களுக்கு கொடுக்க வேண்டாம். அப்படின்னா என்ன? நாய் வந்து தான் கக்கினதையே தான் சாப்பிடும். அப்படிதானே? தான் கக்கினதையே தான் சாப்பிடும். எந்த அருவருப்பையுமே அது சாப்பிடும். அதுக்கு நம்ம புது பிளேட்ல வச்சு கொடுத்தாலும் அது நக்கி 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 மண் தரைக்கு கொண்டு போய் சாப்பிடும். கானானிய பெண்ணை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உரிமை பிள்ளைகளுக்குரியதை நாய்க்குட்டிகளுக்கு கொடுக்க முடியாது. நம்ம உரிமை பிள்ளைகளா இருக்கணும். கண்டதெல்லாம் சாப்பிட இயலாது, கண்ட மாதிரி எல்லாம் வாழ இயலாது, கண்ட மாதிரி எல்லாம் நடக்க இயலாது. எங்களுக்கு சொல்லி ஒரு கண்ட்ரோல் லைஃப். இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் ஆராதிக்கணும், இப்படித்தான் தேடணும். இது நான் சொல்லலைங்க, பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து சொன்ன உவமை. தீர்ப்பு மேல வர்ற ஹெட்லைன் என்ன? அப்படித்தானே? என்னது? தீர்ப்பளித்தல். தீர்ப்பளித்தல். பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் இல்லையா, அவர் தெளிவா சொல்றார். அடுத்த வசனத்தை பாருங்க. அவை திருப்பி உங்களை கடித்து குதறும். அவை உங்களை கடித்து குதறும். பின்னால வந்து கடித்து குதறும். நல்ல ஆராதனை இல்லாதவங்களை, கர்த்தரை தேடாதவங்களை பிசாசு பிடிக்கும். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும். நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அனல் மூட்டி ஜெபிக்கணும். வார்த்தையை சொல்லி 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 ஜெபம் பண்ணணும். எல்லாம் ஜெபம் இல்லைங்க. எல்லா சர்ச்சுகளையும் போய் வாரதால விடுதலை இல்லை. ஒரு மனுஷன் ஆவியிலும் உண்மையிலும் மனம் திரும்ப வேண்டும். ஜெபம் பண்ணக்குள்ள பரிசுத்த ஆவியான ஊற்றப்படுவார். உள்ளம் உண்மையாக திரும்பணும். பாருங்க, நம்முடைய சபையில 12 வருஷம் 8 வருஷம் ஆராதிக்கிறோம். உண்மையான ஜீவியம் நம்மகிட்ட இல்ல. பாத்தீங்களா? உண்மையான மனம் திரும்புதல், உண்மையான பாவ மன்னிப்பு, உண்மையாய் பாவங்களை விட்டுவிட்ட ஒரு சொந்த லைஃப். ஏன்னா ஆவியானவர் கிரியை செய்யணும். வேதத்தை பேசுகிற பொழுது கிரகிக்கணும், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும்.
நீங்க நினைக்காதீங்க கடவுள் எங்க இருக்கிறார் அப்படி கேட்கிறவங்க எல்லாம் அவர் சொல்லிட்டார். தூய்மையானதை எதையும் நாய்களுக்கு என்ன செய்யாதீங்க, கொடுக்காதீங்க. கேள்வி கேட்கிறவங்க எல்லாம் அவர் புற ஜாதிகள் என்றார். தீர்ப்பளித்தல், உலகத்துல தீர்ப்பளித்தலை பேசுறார். இங்க எப்படி பேசினாருன்னா பரலோக ராஜ்யத்துக்கு போக்குல எப்படி பேசுவார், கணக்கிலேயே எடுக்க மாட்டார். நான் ஒரு சபை நடத்தினேன், ஒரு சபையில போதகராயிருந்த, ஜனங்களுக்காக ஜெபிச்சேன், அதுக்கெல்லாம் எக்ஸ்கியூஸே இருக்காது. எனக்கு பெரிய துக்கம் என்ன தெரியுமா, நம்முடைய சபைகள் பைபிளை படிப்பிச்சு பைபிளை படிக்க பழக்கல இந்த மக்களை. ஜனங்கள் வந்து கோயிலுக்கு போறது என்று சொல்லி வராங்க. எங்க போறது வயது சொல்லுங்க, கோயிலுக்கு போயிட்டு வாரம். எல்லாரும் தான் கோயிலுக்கு போறாங்க, எல்லாரும் தான் கோபுர தரிசனம் வைக்கிறாங்க, எல்லாரும் தான் காணிக்க கொடுக்கிறாங்க, எல்லாரும் தான் கடவுளை தேடுகிறாங்க. கண்டடைய முடியாது. கடவுளை காணணும்னா நீங்க பைபிள் தூக்கணும். நீங்க பைபிளை தூக்கி நீங்க பைபிளை ஆராதிக்கணும். நீங்க பைபிளை சொல்லி 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 கதறணும். அது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படணும். எல்லாருக்கும் அது கிடைக்காது. எல்லாராலையும் அதை துதிக்க ஆண்டவர்கிட்ட வந்தாலும் சொல்ற நாய்களை போல கக்கினதை சாப்பிடுவார்கள். இயேசுட்ட தான் வருவாங்க, சுவிசேஷம் கேட்க தான் வருவாங்க, ஆலயத்துக்குள்ள தான் வருவாங்க. ஆனா அவங்களுடைய இருதயம் நாய்களை போல இருக்கு. இத சொன்னது இயேசு. இயேசு 2 இடங்கள்ல சொல்றார். கானானிய பெண்ணை பார்த்து உரிமை பிள்ளைகளுக்குரியதை நாய்க்குட்டிகளுக்கு கொடுக்க முடியாதுன்னார். இங்க சொல்றார், என்ன சொல்றார், தூய்மையானது எதையும் நாய்களுக்கு கொடுக்க வேண்டாம், அவைகள் திரும்ப உங்களை கடித்து குதறும். சபையில நம்ம கர்த்தருடைய வார்த்தைய தெளிவா பேசலன்னா ஜனங்கள் பாவத்துல திரும்ப விழுவாங்க, ஆண்டவருக்கு விரோதமா நடப்பாங்க. அடுத்த வசனத்தை சொல்றார் பாருங்க, மேலும் உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் எறிய வேண்டாம், எறிந்தால் அவை தங்கள் கால்களால் அவற்றை மீதிக்கும். இத கர்த்தர் சொல்றார். நீங்க பிறர் குற்றவாளிகள் என்று தீர்ப்பிடாதீர்கள். உடைய நாவு பரிசுத்தம் உள்ளதா இருக்கட்டும், உடைய பார்வை பரிசுத்தம் உள்ளதா இருக்கட்டும். பாருங்க 7வது அதிகாரம் 1வது வசனம், பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்போது நீங்கள் தீர்ப்புக்குள்ளாக மாட்டீர்கள். அப்ப ஆண்டவரை துதிக்கிற நாவால சபிக்காதீங்க. ஆண்டவரை துதிக்காம உலக காரியங்களை அதிகம் பேசாதீங்க. ஆண்டவரை துதியுங்க. நாவில எப்பொழுதும் துதி இருக்கட்டும், ஸ்தோத்திரங்கள் இருக்கட்டும். என்னதான் செய்தாலும் ஒரு ஸ்தோத்திரம் இல்லைன்னு சொன்னா விடுதலை இல்லைங்க. கையை உயர்த்தி வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவரே என்று சொல்லி துதி காட்டி விஷயமாகாது. படித்து பாருங்க, பைபிள் படிச்சாதான் இதெல்லாம் தெரியும். அமலேக்கியர்களோடு இஸ்ரவேலர்களின் யுத்தம். மோசே ஒரு மலை குன்றின் மேலே ஏறி அமர்ந்தார். ஆரோனும் மற்றது யாரு யாரு 2 பேர் மோசையோட போய் நின்னாங்க. யாருங்க? நல்லா இருக்கு. ஒரு யுத்தம் நடந்தது தெரியுமா உங்களுக்கு? என்ன யுத்தம்? பைபிளை கூட படிச்சாலும் பிரச்சனை வரும். சைலண்டா இருக்க வேண்டியிருக்கு. முழு சொன்ன போன வாரம் சொன்ன முழு பிழையையும் செய்து போட்டு செய்யாதது போல ஒரு ஸ்டைலா இருப்பீங்க பாருங்க. அது உங்கள்ட்ட தான் படிக்கணும். முழுசாம இருப்பீங்க, முழுதையும் செய்து போட்டு. சொல்லுங்க பாப்பா, எத்தனையாம் அதிகாரம்? விடுதலை பயணம். இஸ்ரவேல் ஜனங்கள் அமலேக்கியரோட ஒரு யுத்தம் பண்றாங்க. சொல்லுங்க, பண்ணினாங்களா? பண்ணிட்டு போட்டு நமக்கு என்ன? நமக்கு இப்ப அது என்ன பிரச்சனை? What's the problem? பண்ணினாங்களா பண்ணலையா? ஒரு யுத்தம் பண்ணினாங்க. அந்த யுத்தத்தில் என்ன நடந்தது? மோசே குன்றின் மேல் அமர்ந்து இருந்தார். கீழே யோசுவா யுத்தத்தை கைட் பண்றார். இப்ப மோசே கரங்களை உயர்த்தி தேவனிடத்துல என்ன செய்யறாரு?
ஜெபம் பண்றார். ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண யுத்தம் ஜெயமாய் மாறியது. ஆமென். கையை உயர்த்தி ஜெபிச்சாதான் வாழ்க்கையில் அற்புதங்களை தேவன் கொண்டு வருவார். அல்லேலூயா. என்ன செய்வாரு? வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வருவார். இப்ப மோசேயிற கரம் என்ன செய்துட்டது? வலுவிழந்து சோர்ந்து போய் கீழே விழுது. உடனே கீழே என்ன நடக்குது? யுத்தத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் தோல்வி அடைகிறார்கள். அதான் நம்ம சொல்றோம், யுத்தம் நம்முடையது, யுத்தம் கர்த்தருடையது, வெற்றி நம்முடையது. அல்லேலூயா. நம்மளா வெற்றி யுத்தம் செய்து வெற்றி பெற்றோம் இல்ல, ஜெபம். உங்க வாழ்க்கை சரித்திரத்தை மாற்றுகிறது ஜெபம். ஒரு சனிக்கிழமை ஆண்டவருடைய ஆலயத்துல வந்து கைகளை உயர்த்தி ஜெபிக்கணும், துதிக்கணும். அடிப்படையாக ஒரு விசுவாசிக்கு, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருகிற ஒரு பிள்ளைக்கு அடிப்படை தன்மையை நம்ம சொல்லி கொடுக்கணும். அவங்க செய்வாங்க, அவங்களுக்கு தெரியல. இதுல என்ன பெரிய கவலைன்னா, 15 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் ஆலயத்துக்குள்ளேயே போய் வாரவங்க தான். ஆனா ஜெபிக்கிற பழக்கமே இல்லை. சிலைகளை போல போய் நின்றுட்டு வருவாங்க. உங்களை பின்னால நிறைய உபத்திரவங்கள், பாடுகள், விடுதலை இல்லாத காரியங்கள், புது மாற்றங்கள் இல்லாத தன்மைகள், நோய்கள், பிணிகள், சாபங்கள், அறிவின்மைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், சிக்கல்கள் பிடிச்சிருக்கும். ஏன்னா தேட வேண்டியவரை அவங்க தேடல. பாத்தீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, அடுத்த வசனம் சொல்றாரு பாருங்க, 7:7 கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லோரும் பெற்றுக்கொள்ளுகின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுகிறவர்களுக்கு திறக்கப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப 2 விஷயத்துல கவனமா இருக்கணும். பண்டிகளிடத்திலையும் நாய்களிடத்திலையும் கவனமாயிருக்கணும். ஆமென். அப்பதான் உங்களுடைய ஜெபமே கேட்கப்படும். நீங்க தட்டுறதே திறக்கப்படும். நீங்க தேடுறதே என்ன செய்யும்? கண்டடைவீர்கள். ஹல்லேலூயா. பாத்தீங்களா அவர் எப்படி சொல்றாரு? கவனமாயிருங்க, கவனமாயிருங்க. உலகம் பொல்லாதது. இன்னைக்கு நீங்க எங்கேயோ போய் இருப்பீங்க, என்னமோ எல்லாம் பேசி இருப்பீங்க. காசு மேல் ஆசை வந்திருக்கும், பெருமைகள் மேல் ஆசை வந்திருக்கும், என்னென்னமோ உலக வார்த்தைகளை நான் ஸ்டாப்பா பேசிக்கொண்டு இருந்திருப்பீங்க. ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல வந்தோன்னா அப்படியே வாயை மூடி கையை கட்டி ஏனோ தானோ ஒன்று நிக்கிறீங்க. காரணம் என்ன? அவர் மேல, அவருடைய வார்த்தையின் மேல உங்களுக்கு பிரியம் கிடைக்கல, பிரியம் இல்லை. இத சொல்லி கொடுக்கிறது தான் சபையில ஊழியக்காரர்கள் தேவை. எல்லா சபையிலும் இப்படி சொல்ல மாட்டாங்களே, எல்லா சபையிலும் இப்படி பேச மாட்டாங்களே. ஊழியக்காரனுக்கும் சபைக்கும் தொடர்பு இல்லாம போக கூடாது. ஒரு நாள் சபையில இருக்கிற விசுவாசிகளுக்கு ஊழியக்காரன் ஆண்டவருடைய வார்த்தைகளை அவங்களுடைய இருதயத்திற்கு நேராய் கொண்டு போகணும். அப்பதான் ஜனங்கள் தேவனை தொழுவார். தேவனை தேட தேட தேவன் அதிசயமான காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இப்ப எல்லாரும் முழங்கால் போடுங்க, 2 கையை மேல தூக்குங்க. நாங்க ஏதோ வினோதமான காரியங்கள் சொல்லல. கரங்களை மேல உயர்த்துங்க. நீங்க ஒரு மீடியேட்டரை வச்சு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க கரங்களை உயர்த்தி ஜெபிச்சா ஆண்டவர் உங்களுக்கு பதில் தருவார். நீங்க ஜெபிக்க தெரியலையா? இயேசுவே மனம் இறங்கும், இயேசுவே தொடும், இயேசுவே என்னை ஆசீர்வதியும், இயேசுவே என்னை நோக்கி பாரும், இந்த வார்த்தைகளை சொன்னாலே போதும். முழங்கால் படியிடுங்க, 2 கரங்களை வானத்தை நோக்கி உயர்த்தி பிடிங்க, கண்களை மூடிக்கொள்ளுங்க, வார்த்தைகளை சொல்லி ஜெபிங்க. இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை, பழகி கொள்ளுங்க. ஆண்டவருடைய சமூகத்துல பழகி கொள்ளுங்க. புதினங்கள் பார்க்காதீங்க, கண்ணை மூடுங்க, மனம் திரும்ப விரும்புங்க, விடுதலையாக விரும்புங்க, விடுதலையாக விரும்புங்க. வாயை திறந்து கூப்பிடுங்க, இயேசுவே. அப்படி கூப்பிடுங்க, வாயை திறந்து திரும்ப திரும்ப நீங்க கூப்பிடுங்க.
கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். இயேசுவே எனக்கு இறங்கும் அப்பா. இன்னைக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொன்னீரே ஆண்டவரே. இயேசுவே பெற்றுக்கொள்வார்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே. இயேசுவே மனம் இறங்கும். இயேசுவே எங்களுக்கு மனம் இறங்கும். மனம் இறங்கும். எங்களுக்கு மனம் இறங்கும் அப்பா. மனம் இறங்கும். எங்கள் மேலே மனம் இறங்கும். மனம் இறங்கும். எங்கள் மேலே மனம் இறங்கும். இரண்டு பேர் ஒரு மனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது வருவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறீரே. இப்பொழுது இறங்கி வாரும் சுவாமி. கேளுங்க, இப்பொழுது இப்பொழுது இறங்கி வாரும் சுவாமி. இறங்கி வாரும் சுவாமி. எங்கள் நோய்களை, பேய்களை, சாபங்களை ஆண்டவரை எடுத்து போட எழுந்தருளி வருவீராக. கோடான கோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நல்லா சொல்லுங்க. எல்லாரும் கைகளை தட்டி கூட நீங்க சொல்லலாம். விரும்பினது போல் அவரை ஸ்தோத்திரிக்கலாம். அவருடைய முகத்தை பாருங்க. இயேசுவை கூப்பிடுங்க, அவர் வருவார். பிதாவின் வலது பக்கம் வீற்றிருக்கிற தகப்பனே, மனது இறங்குங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. கூப்பிடுங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, இயேசுவின் நாமத்தினாலே. கூப்பிடுங்க இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே. கூப்பிடுங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. விடுவிக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, விடுவிக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென், 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 ஆமென். உட்காருங்க. Praise the Lord. ஒரு தடவை நான் ஒரு வேலை சம்பந்தமாக ஒரு பட்டணத்திற்கு போயிருந்தேன். அந்த பட்டணத்திலே என்னுடைய வேலைகளை முடித்துவிட்டு ஒரு பொருள் வாங்குவதற்காக ஒரு பெரிய ஸ்டோருக்குள்ளே போனேன். அந்த ஸ்டோருக்குள் நான் போகிற பொழுது அங்கு இருந்தவர்கள் என்னை அவதானித்தார்கள். நான் அந்த பொருளை வாங்கிவிட்டு ஒவ்வொன்றாய் எடுத்து விலைகளை அவதானித்து பார்த்து கொண்டே இருந்தேன். அந்த கடையினுடைய முதலாளி எனக்கு அருகில் வந்தார். அவர் என்னை பார்த்து கேட்டார், நீங்கள் ஃபாதரா அல்லது பாஸ்டரா என்று என்னை பார்த்து கேட்டார். நான் அவரிடம் சொன்னேன், நான் கடவுளுடைய ஒரு ஊழியக்காரன். அவர் என்னிடத்திலே சொன்னார், உங்களை பார்த்த பொழுது நான் அடையாளம் கண்டு கொண்டேன். நான் சிரித்து கொண்டு சொன்னேன், நீங்கள் அடையாளம் கண்டு கொண்டீர்கள், நான் விலைப்பட்டியலை அடையாளம் பார்த்து கொண்டு இருக்கிறேன். அவர் சிரித்தார், நானும் சிரித்தேன். என்ன பொருள் வாங்குகிறீர்கள் என்று கேட்டார். நான் பொருளை கொண்டு போனேன். அவர் பொருளுக்கு விலை மதிக்கிற இடத்திற்கு வந்ததும் ஒரு கதரை தந்து என்னை உட்கார பண்ணினார். என்னோடு கொஞ்சம் பேசினார். அவர் பேசுகிற பொழுது ஒரு காரியம் சொன்னார். நீல் டவுன் பிரயாஸ் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் மிகவும் அவசியம் என அப்படி கேட்டார். ஒரு இஸ்லாமியர். அவர் அவருடைய பள்ளியிலே மிக முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிறார். அவர் என்னை பார்த்து திரும்ப திரும்ப கேட்டார், நீங்கள் ஒரு நாளுக்கு எத்தனை தடவைகள் நீல் டவுன் பண்ணுவீர்கள்? நான் சொன்னேன், உண்மையாகவே 3 தடவைகள் நீல் டவுன் பண்ணுவேன். கூட செய்ய முடியாதா? செய்யலாம்.
அவர் அதில் என்னிடத்தில் கேட்டார், எந்த நேரம் நீல் டவுன் பண்ணி ஜெபித்தால் ஜீசஸ் பதில் தருகிறார்? நான் சொன்னேன், அதிகாலை நேரம் முழந்தால் படியிட்டு எதை கேட்டாலும் அவர் தருவார். அவர் இடத்தில் ஒரு காரியத்தை சொன்னார். உங்களுக்கு ஒரு உண்மை சொல்லட்டுமா? சொல்லுங்கள் என்றேன். நான் 15 வருடங்களுக்கு முன்பு பாம்பே மாநகரத்திற்கு போன பொழுது என்னை ஒரு கிறிஸ்தவ ஊழியர் சந்தித்தார். நான் பொருட்கள் பர்ச்சேசிங் செய்ய போன பொழுது என்னை சந்தித்தார். அவர் நீண்ட மணி நேரம் ரயிலிலே நாங்கள் இருவரும் போய்கொண்டிருந்த பொழுது அவர் இயேசுவை குறித்து என்னோடு பேசினார். பேசியது மாத்திரமல்ல, என்னுடைய வாழ்க்கையிலே நடந்த சிலவற்றை எனக்கு தீர்க்க தரிசனமாய் சொன்னார். எனக்கு நம்பவே முடியல. நான் ஸ்ரீலங்காவிலே இந்த பட்டணத்திலே வாழுகிறேன். எனக்கு நடந்த சம்பவங்கள் எப்படி தெரியும்? அப்பொழுது அவர் சொன்னார், முழந்தால் படியிட்டு ஜெபிக்கிற ஒரு மனிதனை தேவன் கணம் பண்ணுவார். அவருக்கு முன்பதாக யார் வந்தாலும் தேவன் கணம் பண்ணி ரகசியங்களை வெளிப்படுத்துவார். எனக்கு ஆச்சரியமாயிருந்தது. உடனே என்னுடைய பேரனை குறித்து விசாரித்தேன், மருமகனை குறித்து விசாரித்தேன், ஒரே ஒரு மகள், அவளை குறித்து விசாரித்தேன். அத்தனை பேரை குறித்தும் தெளிவாய் பேசினார். ஒரு இடத்திலே சொன்னார், அதிகாலையில் நீங்கள் ஜெபியுங்கள். எனக்கு இயேசுவை குறித்து பேசி ஜெபிக்கும் விதத்தையும் சொல்லி தந்தார். நான் அதிகாலை 5 மணி 4:30 மணிக்கு எழும்பி விடுவேன். முழந்தால் படியிடுவேன். நான் ஜெபிப்பேன். நான் தொழுவேன். தொழுது அழுது, இயேசுவே எனக்கு இறங்கும். அவர் ஒரு சின்ன ஒரு புஸ்தகம் தந்தார். அதை சொல்லி ஜெபிப்பேன். அதன் பின்பு எனக்கு பைபிளிலே அலாதி பிரியம் வந்தது. பைபிளை பார்க்க தொடங்கினேன். நான் ஜெப வீரனாய் மாறிவிட்டேன். ஆனால் நான் இஸ்லாத்தில் தான் இருக்கிறேன். ஆனால் அதிகாலையில் ஜெபிக்கிறவன். ஒரு மனிதன் அதிகாலையிலோ பகலிலோ சாமத்திலோ முழந்தால் படியிட்டு ஜெபித்தால் பரலோகம் அவன் பக்கமாய் திரும்பும். கதிரையில் இருந்து கொண்டு ஜெபிக்கிறவர்களுக்கு பக்கமாய் பரலோகம் ஒரு நாளும் வராது. நின்று கொண்டு ஏதாவது செய்யும் என்கிறவர்களுக்கு அருகில் ஒரு நாளும் பரலோகம் வராது. முழந்தால் போட்டு கதறி அழுது அவரோடு பேச வேண்டும். ஜெக்சமனி தோட்டத்தில் இயேசு முகம் குப்பர விழுந்து அழ ஆரம்பித்தார். முழந்தால் போடுகிறவனுக்கு முழுதும் ஆசீர்வாதமாய் மாறும். முழந்தால் போடாதவனுக்கு அத்தனையிலும் தடைகள் இருக்கும். சகலதும் தடைகளாகவே இருக்கும். ஒரு கிறிஸ்தவன் முழங்கால் போட்டு ஜெபிக்கவில்லை என்றால் ஒரு நாளும் முழுமை பெற மாட்டான். ஒரு கிறிஸ்தவன் முழங்கால் போட்டு ஜெபித்தால் அவனுக்கு நிறைவில்லாதது ஒன்றுமே இராது. அந்த தூரம் தேவன் ஆசீர்வதிப்பார். எங்களுடைய சர்ச்சில் எல்லாம் பாருங்க, முழங்கால் போட்டு ஜெபிக்கணும் என்றதை சொல்றதும் இல்லை, ஜெபிக்கிறதும் இல்லை. யாரும் முழங்கால் நிக்கிறது இல்லை. இப்படி நிப்பாங்க. நியாய தீர்ப்புக்கு கொண்டு செல்லப்பட்டவர்கள் போல இப்படி நிப்பாங்க. என்னமோ பேசுவாங்க. கேள்வி மட்டும் 100 கேள்வி கேட்பாங்க. அப்படி நின்றத்தான் இயேசு பதில் தருவாரா? இப்படி நின்றத்தான் இயேசு பதில் தருவாரா? ஒரே பதில், பைபிள் படிங்க, பைபிள் படிங்க ஐயா, பைபிள் படிங்க. எங்களுடைய ஒரே நோக்கம், இந்த ஊழியத்தினுடைய நோக்கம், தேவனுக்குள் உங்களை நிலைத்து நிற்க பண்ணுவது. நீங்க கிறிஸ்துவுக்குள்ள நிலைத்து நின்னா அது போதும். ஒரே ஒரு நபருடைய ஜெபம் சகல குடும்பத்தையும் இரட்சிப்புக்குள்ள இழுக்கும், மனம் திரும்புதலுக்குள்ள இழுக்கும். ஜெபத்திற்கு பதில் இருக்கிறது. முழந்தால் போட்டு பாருங்கள். இந்த வருஷ கடைசியில் சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தை கொண்டு தேவன் உங்களை கண்மலை மேலே உயர்த்துவார். எவ்வளவு உபத்திரவம் இருந்தாலும் பரவாயில்லை, முழங்கால் போடுங்கள். அதற்கு முன்பாய் மண்டியிடாதது ஒன்றுமில்லை, ஒன்றுமே இல்லை. முழங்கால் யுத்தம் அற்புதங்களை கொண்டு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றில இருந்து பழகுங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 1/2 மணி நேரம் முழங்கால நிப்ப.
கரங்களை உயர்த்துவேன். ஜெபிக்க தெரியாது, பரவாயில்லை, இயேசுவே என்று சொல்லுவேன். அவ்வளவுதான். அற்புதங்களை தேவன் செய்வார். ஹல்லேலூயா. 3 நாட்களுக்கு முன்பு இந்த இடத்திற்கு ஜெபிப்பதற்காக போன புதன்கிழமை 2 இஸ்லாமிய சகோதரிகள் வந்திருந்தார்கள். அவர்கள் காலையிலேயே வந்தார்கள், மாலை வரைக்கும் இங்கு இருந்தார்கள். நான் ஜெபிப்பதற்கு முன்பு அவர்களை கூப்பிட்டு அவர்கள் மேலே கைகளை வைத்து ஜெபித்து அவர்களை சீக்கிரமாய் அனுப்ப வேண்டும் என்று அனுப்பிவிட்டேன். அவர்கள் பஸ்ல நீண்ட தூரம் பயணம் போகணும், அதில் அனுப்பிட்டேன். ஆனால் கைகளை வைத்து ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் 2-3 ரகசியங்களை சொன்னார். அவர்களுடைய வாழ்க்கையில இருந்த ரகசியங்களை சொன்னார். அந்த ரகசியங்களை அவரிடத்திலே சொல்லி, விரும்பினால் நீங்கள் மீண்டும் சனிக்கிழமை வாருங்கள் என்று சொல்லி அனுப்பிவிட்டேன். நான் நம்பவே இல்லை. சொன்னது போல சொன்ன நேரத்திற்கு இன்று அவர்கள் வந்திருந்தார்கள். எது அந்த ரகசியங்களை சொன்னது? அவர்களை அறிந்ததும் இல்லை. அவர்கள் முழுதும் முக்காடிட்டு முகத்தையும் மூடியிருந்தார்கள். முகமே நான் அறியவில்லை. ஆனால் பரலோக தேவன் அவர்களுக்காக ஜெபிக்கிற பொழுது ரகசியங்களை தெளிவாய் சொன்னார். உடனே போனவர்கள் திரும்பி ஓடி வந்தார்கள். எதனால் வந்தார்கள்? என்னுடைய ரகசியங்களை எப்படி இவர் சொல்ல முடியும்? ரகசியங்களை சொல்லுவது முழங்கால் ஜெபம். முழங்காலில் இருந்து ஜெபிக்கிற பொழுது தேவன் வெளிப்படுவார். இன்று காலை அவர்களுக்காக ஜெபிச்சேன். அவர்களுக்கு மீண்டும் ரகசியங்களை சொன்னேன். அவர்கள் சொல்லி போனார்கள், என்ன தெரியுமா? நாங்க போயிட்டு எங்களுடைய சொந்தக்காரர்கள் நிறைய பேர் நோய் பேயோட இருக்கிறாங்க, நாங்க கூட்டிட்டு வாரோமுங்க. ஏன்? எதற்காக? ஜெபம். ஹல்லேலூயா. சபையில் இருக்கிற உங்களுக்கு அதனுடைய அருமை புரிவதில்லை. ஆனால் சபைக்கு புதிதாய் வருகும் ஜனங்கள் அதை கண்டுகொள்ளுகிறார்கள். தேவன் இரக்க சுபாவம் உள்ளவர். ஜெபிக்க மட்டும் பின்வாங்கிறாதீங்க, முழங்கால் படியிட பின்வாங்கிறாதீங்க. நான் இன்னைக்கு ஒரு காரியத்தை உங்கள் முன்பாக பேச வந்தேன். பாருங்க, ஒரு சக்சஸ் ஆன ஒரு விஷயத்தை பேசுவதற்காக ஆவியானவர் என்னை ஆயத்தப்படுத்தினார். ஆனா நான் வருகிற பொழுது ஜெபிக்காத பலர் இருந்தீர்கள். உங்களை கண்டோன்னு மனசை டைவர்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு பிரசங்கம் பண்ண வேண்டி இருந்தது. இது என்னுடைய கடமை இல்லை. முன்னுக்கு வந்த 2 பேரும் செய்திருக்கணும். இந்த 2 பேரும் பாவம், அவங்களோட கடமையை செய்துட்டு போயிட்டாங்க. விசுவாசிகள் எப்படி நான் இருந்துட்டு போகட்டும், அப்படி இருக்கக்கூடாது. அவங்க அந்த கடமையை செய்திருந்தா நீங்க ஜெபிச்சிருப்பீங்க. நான் ஆண்டவர் சொல்ல வந்த சத்தியத்தை சொல்லி இருப்பேன். பரவாயில்ல, அந்த சத்தியத்தை சொல்றேன் கேளுங்க. பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற மலடிகள் யாருங்க? மலடிகள். நாளை பெதஸ்தா தேவன் அநேகருக்கு அற்புதங்களை செய்கிற நாள், பெரிய திருவிழா. இன்னைக்கு மலடிகளை குறித்து நான் பேசி ஜெபிக்க ஆவியானவர் என்னை ஏவுகிறார். நாளைய நாளில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். குழந்தை இல்லாத ஒவ்வொருடைய கற்ப பைகளையும் அவர் தொடுவார். அவருடைய ஜீவ ஆவியை ஊற்றுவார். அற்புதங்களை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. மரங்களிலே மலடி இருக்கிறது, நிலத்திலே மலடி இருக்கிறது, மிருக ஜீவன்களிலே மலடி இருக்கிறது, பலன் கொடாத கிணறு இருக்கிறது, பலன் கொடாத ஊற்றுக்கள் இருக்கிறது, பலன் கொடாத நிலங்கள் இருக்கிறது, சபிக்கப்பட்ட சதுப்பு நிலங்கள், ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை என்று இருக்கிறது. அதே போல மனிதர்களிலும் அநேகர் பலனற்று இருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமை சகலரதையும் பலனுள்ளதாய் மாற்றும், பலனுள்ளதாய் உயர்த்தும், பலனை கட்டளையிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். நாங்கள் பலன் கொடுக்கிறவர்கள். ஆமென். கற்ப பைகள் மீது அவருடைய ரகசிய மகிமை இறங்கும், தடைகளை உடைக்கும். தொடக்க நூலின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 30வது திருவசனம்.
சாராய்க்காக சாராய் பிள்ளை இல்லாமல் இருந்தார். சாராய்க்காக தேவனுடைய வாக்குத்தத்தம் முதலாய் வேதத்தில் இறங்கியது. மலடி என்று சொல்லப்பட்டது சாராய். ஆபிரகாம் தேவனை நோக்கி ஜெபித்தார். ஆண்டவருடைய இரக்கம் இறங்கி வந்தது. 100 வயதான பொழுது தேவன் சாராயினுடைய கர்ப்பப்பைகளை திறந்தார். ஹல்லேலூயா. ஜெபம் பதில் கொடுக்கும். ஜெபத்திற்கு பதில் இருக்கிறது. நீங்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் அல்ல, தள்ளப்பட்டவர்கள் அல்ல. தேவன் உங்களை கொண்டு செய்ய போகிற அதிசயமான காரியங்களுக்கு நீங்கள் சாட்சிகளாய் இருக்க போகிறவர்கள். உங்களை கொண்டு அவர் அதிசயங்களை செய்வார். நான் இந்த வார்த்தைகளை பேசுவதன் நோக்கம், இதை சொல்லி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். விசுவாசத்தின் தகப்பன் தாயினுடைய வாழ்க்கையிலே நீர் அற்புதம் செய்து ஒரு சந்ததியை காண பண்ண போவதற்கு முதல் பிசாசு இரகசியத்தை அறிந்து கற்பப்பையை தடை பண்ணினார். ஏன் உங்கள் நாவுகளை பூட்டி வைத்திருக்கிறான்? நீங்கள் வாய் திறந்து ஜெபித்தால் அநேக அற்புதங்களை தேவன் தருவார் என்பதை பிசாசு அறிந்திருக்கிறது. அதனால் தான் உங்கள் வாய்களை இறுக்கமாக பூட்டி வச்சிருக்கிறான், வாய் திறக்காதபடி. அது பிசாசின் தந்திரம். ஏன் அன்றைக்கு சாராவினுடைய கற்பப்பைகளை பூட்டி வைத்திருந்தால் திரளான ஜாதிகளுக்கு தாயாக அவள் மாறுவாள் என்பதை பிசாசு அறிந்திருந்தார். ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த தரிசனத்தில் இருந்து அவர்களை நெறி தவற செய்ய வேண்டும் என்பதற்காக பிசாசினுடைய தந்திரம் அந்த குடும்பத்தின் மேலே இருந்தது. ஒரு நன்மை ஏன் பிசாசு தடுத்து வைத்திருக்கிறது? 2 காரியங்கள். ஒன்று, நம்முடைய சாபங்கள், பாவங்கள். 2வது, தேவனுடைய சித்தம் நம் மீது அதிகமாய் ஃபியூச்சரிலே வெளிப்பட போகிறது. இதை அறிந்திருக்கிற பிசாசு நோய்களை வர பண்ணுவான், சாபத்தின் அடையாளங்களை வைப்பான், மனிதர்களினால் நம்மளை தூஷணம் சொல்ல பண்ணுவான், மனிதர்கள் நம்மை தூஷிக்க பண்ணுவான், விசுவாசத்திலே குழப்பங்களை ஏற்படுத்துவான், கண்ணீரோடு நம்முடைய வாழ்க்கையை நட்டக்க பிசாசு பழக்குவான். அது ஒரு தந்திரம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பாருங்கள். ஆபிரகாம் ஊர் என்னும் ஊரில் இருந்து அழைக்கப்பட்டார். அவரை ஆண்டவர் அழைக்கிற பொழுது கானான் தேசத்தை தருவேன் என்று வாக்கு பண்ணினார். ஆபிரகாம் அநேக பிரச்சனைகளை சந்தித்தார். அதுல அவர் சந்தித்த பிரச்சனைகளில் மோசமான பிரச்சனை ஒரு குழந்தை இல்லை என்கிற பிரச்சனை. அழகிய மனைவி, இளம் வயது மனைவி, சரீர பலனுள்ள மனைவி, வாக்குத்தத்தம் உள்ள ஆபிரகாம், அடிக்கடி தூதர்கள் பேசின ஆபிரகாம், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஆபிரகாம். இருப்பினும் கற்பப்பையின் மேலே ஒரு முள்ளை பிசாசு வைத்தார். எதற்காக? ஒரு தரிசனம் நிறைவேற விடாதபடி பிசாசனுடைய பாரிய திட்டத்தை பிசாசு வெளிப்படுத்தியது. வாசித்து பாருங்கள். தொடக்க நூலின் புஸ்தகம் 25, விசேஷமாக 21. அதே போல ஈசாக்கினுடைய வாழ்க்கையிலும் பிசாசு அதே வல்லமையை வைத்தது. ஈசாக்கினுடைய மனைவி ரெபேக்கா மலடியாய் இருந்தார். பல வருஷங்கள் குழந்தை இல்லாமல் போராடினார். வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றாதபடி பிசாசு யுத்தங்களை பண்ணியது. பிசாசனுடைய பிரதான திட்டம் அது. ஒரு மனிதனை பிசாசு ஒடுக்குவதற்கு பின்பாக தரிசனங்கள் இருக்கிறது. நீங்கள் சில நேரம் அறியாமல் கடன் பிரச்சனைகள் சிக்கிக் கொள்வீர்கள். உதவி செய்வதாய் நினைத்து உபத்திரவங்களை தலைமையில வைப்பீர்கள். பிசாசுக்கு தெரியும் நீங்க நல்லா ஜெபிக்கிறீங்க, ஆத்துமாவை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்திருக்கிறீங்க, கர்த்தரை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறீங்க, கர்த்தருக்காக வாழ்றீங்க. ஒரு புதிய நண்பனை கொண்டு வந்து பிசாசு சேர்க்க. பிசாசனுடைய தந்திரம் அது. வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் என்று நம்புகிறேன். பிசாசனிடத்தில் இருந்து புதுமைகள் செய்கிற தூதர்களை அவன் அனுப்புவான். தூதர்களை அனுப்பி பிசாசு பல மாய ஜாலங்களை உங்களுக்கு முன்னாலே வைக்கும். திடீரென்று நீங்கள் இறங்குவீர்கள், திடீரென்று நீங்கள் உருக்கம் பாராட்டுவீர்கள், திடீரென்று அவர்களுக்காக சிநேகம் செய்வீர்கள், கடன் வாங்கி கொடுத்து விடுவீர்கள். பிறகு என்ன? கடன் கடன் அழுவீர்கள். பரிசுத்தம் தடுமாறு,
ஜெபம் தடுமாறும், விசுவாசம் தடுமாறும். இது உங்கள் மேலே கர்த்தர் வைத்திருக்கும் ரகசியங்களை கண்டறிந்த பிசாசனுடைய ஒரு திட்டம். ஏன் மனிதர்களை பிசாசு பைத்தியங்களாய் வைத்திருக்கிறது? அவர்கள் மேலே தேவன் வைத்திருக்கிற ரகசியங்கள் நிறைவேறக்கூடாது என்பது பிசாசனுடைய திட்டம். ஏன் சந்ததிகளை பிசாசு கட்டி வைத்திருக்கிறது? ஒரு சிறிய வயதிலிருந்து வியாதியை ஏன் பிசாசு அனுப்புகிறது? ஒரு மனிதன் தேவனுடைய ரகசியங்களை அறியவை கூடாது என்பது பிசாசனுடைய திட்டம். இதை போன்றுதான் கற்பப்பைகளை பிசாசு ஒட்டிக்கி வைத்திருக்கிறான். நீங்கள் ஜெபித்தால் நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு கொடுத்தது போலவே ஒரு ஈசாக்கை தருவார். ஈசாக்குக்கு கொடுத்தது போலவே யாக்கோபு ஏசாவை தேவன் தருவார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். உங்கள் கற்பப்பையின் மீது பிசாசு கை வைக்க இரண்டு காரியங்கள் தான். ஒன்று முற்பிதாக்களின் சாபங்கள், இரண்டாவது நீங்கள் தேவனை தேடாத சாபங்கள், மூன்றாவது உங்கள் கற்பப்பையிலே இரகசியங்கள் வெளிப்படும் என்பதை பிசாசு அறிந்திருக்கிறது. நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவருடைய ஆவி வரும். இன்னைக்கு அநேகர் வாய்களை திறந்து ஆராதிக்காமல் இருப்பதற்கான பிரதான நோக்கமே தேவனுடைய ரகசியம் உங்கள் மேலே வெளிப்படும். ஆனால் நீங்கள் வாய்களை திறந்து ஜெபித்தீர்கள் என்றால் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனிடத்தில் இருந்து அற்புதங்களை தேவன் வர பண்ணுவார். அல்லேலூயா. வாசித்து பாருங்கள் பிரியமான சகோதரங்களே. 29:31 ராகே கருத்தரிக்க வேண்டும் என்று இந்த யாக்கோப் கர்த்தரிடத்திலே ஜெபித்தார். ஆபிரகாமுக்கும் இருந்தது, ஈசாக்குக்கும் இருந்தது, ஏக்கப்புக்கும் இருந்தது. ராகேல் குழந்தை பெற வேண்டும் என்று விசேஷமாக ஈசா கர்த்தரிடத்திலே ஜெபித்தார். பாருங்கள், ஜெபம் கட்டுக்களை உடைத்தது. ஏன் கட்டுக்களை பிசாசு வைத்தது என்றால், ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். பிசாசு ஒரு பெருகுதலை தடுக்கிறது. ஒரு ஜெபிக்கிற மனிதன் ஜெபித்தால் அவன் பெருகிறவனாயிருப்பான். அது பொருளாதாரமாய் இருக்கட்டும், ஞானமாய் இருக்கட்டும், கல்வியாய் இருக்கட்டும், ஆண்டவர் பெருக பண்ணுவார். இந்த சிஸ்டரை கொஞ்சம் பின்னால வச்சுக்கொள்ளுங்க பிரதர். பெருக பண்ணுவார். தேவன் பெருக பண்ணுகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. பெருக பண்ணுகிற தேவன், அதிசயம் செய்கிற தேவன், ஆலோசனையின் கர்த்தர். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அவர் ரொம்ப நல்ல தேவன். உங்களுக்கு பின்னால இருக்கிற ரகசியங்களை அறிந்த பிசாசு உங்களை கட்டி வைத்திருக்கும். ஆனால் நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க கட்டுக்கள் உடைக்கப்படும், அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் வாய்க்கும். சில நேரம் உங்கள் மேல இருக்கிற ரகசியங்களை பிசாசு வெளிப்படுத்த பல சுவர்களை ஏற்படுத்தும். அநேகரை பார்த்திருக்க ஆரம்பத்தில் உற்சாகமாய் ஜெபிப்பார், ஆரம்பத்தில் தேவனை உற்சாகமாய் தேடுவார். கொஞ்ச நாள் போக 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 அவர்கள் தேவனை விட்டு விலகுவார்கள். காரணம் என்ன தெரியுங்களா? தேவன் வைத்திருக்கும் ரகசியங்களை பிசாசு அறிந்து கொள்ளும். ஆனால் நீங்கள் ஜெபித்தால் தேவன் வேலியிட்டு உங்களை பாதுகாப்பார். இந்த 3 சம்பவங்களை உங்களுக்கு திரும்ப சொல்லுகிறேன். ஒரு வாக்கு தத்தத்துக்கு விரோதமாய் பிசாசு போராடியது. திரளான ஜனங்களுக்கு தகப்பனாய் இருப்பீர்கள். எப்படி? திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாய் இருப்பீர்கள். தேவனை தேடி வருகிற உங்களுக்கு திரளான கிருபைகள் இருக்கிறது. பாருங்க, திரளான கிருபைகளை தேவன் வைத்திருக்கிறார். வாசித்து பாருங்கள். 1 சாமுவேலின் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம், விசேஷமாக நியாயாதிபதிகள், நீதி தலைவர்கள் 13ஆம் அதிகாரம் 2வது திருவசனம். மனோபாவுக்காக தன்னுடைய கணவன் பேரன், அவருடைய பெயர் ஜெபிக்கிறார். பேர் என்னங்க? மனோபா தன்னுடைய மனைவிக்காக தேவனிடத்தில் ஜெபிக்கிறார். காரணம் என்ன? ஜெபம் அற்புதங்களை கொண்டு வருகிறது. நீதி தலைவர், கர்த்தர் மேல வைராக்கியமான மனுஷன். உபத்திரவங்களை பிசாசு கொண்டு வந்தது, பாடுகளை பிசாசு கொண்டு வந்தது, சத்தியங்களை கேட்க விடாதபடி
பிசாசனுடைய திட்டம் இறங்கியது. பாருங்க, 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல அன்னாள் ஜெபம் பண்ணினாள். அன்னாளுக்கு 6 பிள்ளைகள் இருந்தது, வரவேண்டி இருந்தது. அதுல சாமுவேல் தலையான தீர்க்கதரிசியாக ஆலயத்தில் வேலை செய்ய வேண்டி இருந்தது. நோட் பண்ணிக்கொள்ளுங்க, இவ்வளவு காரியங்களை நோட் பண்ணுங்க, சீக்கிரமாக நோட் பண்ணுங்க. நாங்க ஜெபிக்க போறோம். ஆதியாகமம் தொடக்க நூலின் புஸ்தகம் 11:30 நோட் பண்ணுங்க. 25, 21, 29, 31. நீதித்தலைவர்கள் 13:2. 13:2 வாசியுங்க. சோராவை சார்ந்தவரும் தான் குலத்தவருமான ஒருவர் இருந்தார். அவர் பெயர் மனோவாகு. அவர் மனைவி மெலடியாயிருந்ததால் குழந்தை பெறவில்லை. ஆண்டவரின் தூதர் அப்பெண்ணுக்கு தோன்றி ஆண்டவருடைய தூதர் அந்த பெண்ணுக்கு தோன்றி அவரிடம் நீ மெலடியாயிருந்ததால் இதுவரை குழந்தை பெற்றெடுக்கவில்லை. ஆமென். ஆனால் இனி நீ கருவுற்று ஒரு மகனை பெறுவாய். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. தேவனிடத்தில் ஜெபியுங்க. தலைமுறை தலைமுறையாய் தேவன் உங்களுக்கு கருணை பாராட்டுவார். நாளைய நாளில் நாம் ஜெபிப்போம், இன்றைக்கும் ஜெபிப்போம், இனிமேலும் ஜெபிப்போம். தேவனுடைய அபரீதமான கரம் இறங்கும். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக கனி கொடுக்காத அத்திமரமும் இல்லை, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக கனி கொடுக்காத கற்பங்களும் இல்லை. யாவற்றின் மேலும் கருணை செய்கிற தேவன் அவர். அல்லேலூயா. நாங்க தைரியமாய் சொல்லி ஜெபிக்கணும். மனோபா தன்னுடைய மனைவிக்காக ஜெபித்தார், தேவ தூதனை தேவன் இறக்கினார். ஆபிரகாம் ஜெபித்தார், வீட்டு வாசலுக்கு தேவ தூதனை அனுப்பினார். ஈசாக்கு ஜெபித்தார், ரெபேக்காவுக்கு 2 குழந்தைகளை தேவன் கொடுத்தார். ஏன்? யாக்கோப்பு ஜெபித்தான், ராகேலுக்கு குழந்தை பாக்கியத்தை தேவன் கொடுத்தார். அல்லேலூயா. நாங்கள் ஜெபிக்கிற பொழுது எக்காரியமாய் இருந்தாலும் அதை தேவன் வாய்க்க பண்ணுவார். ஒரு தொழில் இல்லையா, அதை குறித்து விசுவாசத்தோடு ஜெபியுங்கள், தேவன் பதிலை கொண்டு வருவார். ஒரு சண்டை சச்சரவா, கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுங்கள். 2000 வருஷங்களுக்கு முன்பு அற்புதம் செய்தவர் இன்று அற்புதங்களை கொண்டு வருவார். அவருடைய அற்புத வல்லமை வெளிப்படும். துக்கம் சந்தோஷமாய் மாறும், கவலைகள் மறைந்து போகும், கஷ்டங்கள் விலகி போகும். அவர் நல்ல தேவன், கிருபையின் தேவன். கைகளை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, விசேஷமாய் அன்னாள் 2:5 1 சாமுவேல். பாருங்க, 1 சாமுவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது திருவசனம். விசேஷமாக அன்னாள் ஜெபிக்கிறாள். அன்னாள் ஆலயத்துல வந்து திருவிழா நாளில, நமக்கு நாளைக்கு திருவிழா. என்ன திருவிழா? என்ன திருவிழா? பெதஸ்தா. 21 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிற திருவிழா. இந்த உபவாச ஜெபத்திற்கு பதில் தருவாருங்க. காத்திருக்கிறோம், தரித்திருக்கிறோம், விழித்திருக்கிறோம், உபவாசிக்கிறோம், தேவன் பதிலை தருவார். ஒரு அல்லேலூயா சொல்லி அவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா சொல்லி அவரை மகிமைப்படுத்துங்க. அவர் ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவன். நீங்க விசுவாசிக்கணும், நாளைக்கு அவர் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார், மாற்றங்களை கொண்டு வருவார். அவர் ஜீவனுள்ள நல்ல தகப்பன். எப்படிங்க? ஜீவனுள்ள நல்ல தகப்பன். விசுவாசத்தோடு ஜெபிக்கிற பொழுது அதிசயங்கள் நடக்கும். நீங்கள் தரிசனங்களை காண்பீர்கள், காட்சிகளை காண்பீர்கள், அடையாளங்களை காண்பீர்கள். உங்களிடம் இருந்து பரிசுத்த ஆவியானவருடைய சகல குணாதிசயங்களும் இறங்கி வரும். ஜெபத்திற்கு பதில் இருக்கிறது, ஜெபத்திற்கு ஜெயம் இருக்கிறது, ஜெபத்திற்கு அற்புதங்களை செய்யும் வல்லமை இருக்கிறது. கைகளை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்கள். இயேசுவிடம் வந்த ஒருவரும் வெறுங்கையோடு போன சரித்திரமே இல்லை.
நாளைய நாளிலும் தேவன் அப்படியான அபரீத அற்புதங்களை செய்வார். பெரிய துக்கம் என்னன்னு சொல்லுங்க, சபைக்கு வாரவங்க ஜெபிக்கிறது இல்ல. சபையில வாரவங்களுக்கு ஜெபத்துல இம்பார்ட்டன்ட் தெரியறது இல்ல. சபைக்கு வாரவங்களுக்கு அழுது பாரப்படுகிற பழக்கம் இல்ல. கேட்டா சொல்றாங்க சர்வீஸுக்கு போறோம், சர்வீஸுக்கு போயிட்டு வா. சர்வீஸுக்கு போனா ரிப்பேரிங் இருந்து கொண்டே இருக்கும். நாங்க சர்வீஸ் பண்றவங்களாக இருக்கணும், மற்றவங்களை தேவனுக்குள்ள பலப்படுத்தணும், நாங்க தேவனுக்குள்ள பலப்படணும். எங்கட சபையில உபதேசம் சரியாக பேசப்படுகிறது, உபவாச ஜபங்கள் சரியாக நடந்து கொண்டிருக்கிறது, வாக்குத்தத்தங்கள் சரியாக அருளப்பட்டு கொண்டிருக்கிறது, தீர்க்க தரிசனங்கள் சரியாக அருளப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் விசுவாசிகள் வியாக்கியானங்களும் ஜபமும் இல்லாம, வேத வாசித்தலும் இல்லாம இருக்கிறீங்க. நான் உங்களை எச்சரித்து இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். இப்படி இருப்பீர்கள் என்றால் தேவனுடைய கரம் உங்கள் மேலே நீட்டப்படும். உபத்திரவங்களுக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்க வேண்டியிருக்கு. தனித்தனியாய் உபத்திரவப்படுவீர்கள். குடும்பங்களை தேவன் பொறுப்பெடுத்து பாதுகாப்பார். ஆனால் உபத்திரவங்களிலே நீங்கள் சிக்கிக் கொள்வீர்கள். மனபாரத்தோடு இதை சொல்லுகிறேன். தேவன் உங்களை ஜெபத்திற்கு அழைத்தால் நீங்கள் ஜெபிக்கணும். முழங்கால் போட்டு 3 நேரம் ஜெபிக்கணும். அதான் நான் காலையிலையும் சொன்னேன். சின்ன வயதிலேயே மனம் திரும்பிடும், சின்ன வயதிலேயே ஆண்டவரை தேட விரும்பிடும். ஆனால் ஒருவர் மனம் திரும்பி ஜெபிக்க தொடங்கினா அவருடைய சந்ததி ஆண்டவர் ஒலிவ மலையிலே உள்ள பெரும் மகிமை உள்ளவர்கள் போல மாற்றுவார். ஒலிவ மலையில இயேசு போனார், எலியா வந்தார், மோசே நின்றார், அவரோடு பேசினார். பேதுருவும் யோவானும் யாக்கோபும் அதை பார்த்து கொண்டிருந்தார். ஒலிவ மலை அனுபவத்தை தேவன் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க இந்த வார்த்தைகள் எல்லாம் கவனிச்சு அறிக்கை செய்து நீங்க எப்படி செய்திருக்கிறீங்க எனக்கு செய்யுங்க. இந்த வீட்டில் ஒரு மரம் நாட்டின, உங்க வீடுகள்ல பாருங்க, தென்னங்கண்டுகள்ல ஒரு காயும் இல்லாத தென்னங்கண்டுகள். ஒரு மரத்தை நாட்டி பாருங்க, பலன் கொடுக்க வேண்டிய நேரம் அது பலனே கொடுக்குது இல்ல. பலன் இல்லாத மரங்கள். தண்ணீர் இறைக்கிறீங்க, உரம் வீசுறீங்க, பலன் இல்லை. விதைக்கிறீர்கள், 60 மூடை விளைய வேண்டிய நிலத்துல 20 மூட 10 மூட. ஏன் அப்படி இருக்கிறது? கைகளின் பிரயாசைகளை நான் ஆசீர்வதிப்பேன். இணைச்சட்டம் 28 ஒன்று எடுங்க, சீக்கிரமா எடுங்க, பாருங்க, சீக்கிரமா வாசிங்க. ஏன் பதில் வரல? ஆத்துமாவுக்குள்ள தேடுங்க. நான் ஜெபிக்கிறேன், அழுறேன், கதறுகிறேன், ஏன் பதில் வரல? பதிலை தருவா. நீங்க ஜெபிக்கல, அழல, பாசாங்கு பண்றீங்க, பதில் வராது. தேவனை தேடி பாருங்கள். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் பதில் தருகிறவர். ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர், பெருமூச்சுக்களை அறிகிறவர், துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிறவர், கவலைகள் கண்ணீர்களுக்கு பதில் கொண்டு வருகிறவர். அல்லேலூயா. எங்கட சபையில எல்லாரும் ஜெப வீரர்களாய் மாற வேண்டும். இதுதான் எங்களுடைய ஆசை, விருப்பம். நாங்க எல்லாரும் சேர்ந்து ஜெபிச்சா கெவன் எக்ஸ்பீரியன்ஸ், பரலோக அனுபவத்தை தேவன் மீது ஊற்றுவார். இல்லை என்று ஒன்றும் இராது, உடைக்கப்படாமல் இராது. கண்ணீருக்கு பின்னால ஜெபிக்க விரும்பிராதீங்க. பிறகு அந்த கண்ணீருக்காகவே ஜெபித்துக் கொண்டிருக்கணும். இப்ப தேவன் கலிகூர்ந்து ஜெபிக்கிற காலங்களை தந்திருக்கிறார். நான் சொல்லுவேன், 40 வயசுக்குள்ள நல்ல ஜெப வீரனா மாறிடணும். இல்லையா ஒரு வியாதி சரீரத்துல வந்து பிடிக்கும், இறங்கவே இறங்க, தலை குஸ்தி விழுங்க, இறங்கவே இறங்க. ஏன் நீங்க அப்படி சொல்றீங்க பிரதர்? பார்த்திருக்கிறேன். எவ்வளவு உபதேசம் கேட்பாங்க, அப்படி இருந்து பூன மாதிரி கேட்பாங்க, மனம் திரும்ப மாட்டாங்க. ஏன்னா பிசாசு அவங்களை பலமா பிடிக்கும். கடைசியில் என்ன நடக்கும் நீங்க கவனிச்சு கொள்ளுங்க. இயேசுவோடு இருந்த சீசர்கள், சுவிசேஷம் கேட்ட சீசர்கள், ஒருவன் பாவம் செய்து தூக்கு கயிறுக்கு போனான். பாருங்க, கிருபை இல்லாமல் போனான். ஒரு கிருபை உள்ளவரோடு இருந்து கிருபையை பெறாமல் போனான். அவனுக்கு இயேசுவோட இருந்தாலும் உலகத்தின் மேல இஷ்டம். மற்ற சீடர்கள் ஓடி போனார், இயேசுவோட இருந்தாலும் பயந்தார். ஒரு சீடன் மறுதலித்தான், இயேசுவோட இருந்தாலும் மறுதலித்தான். ஒரு சீடன் சிலுவை வரைக்கும் போனான். அவனைத்தான் வேதம் சொல்லுகிறது அன்பு சீடன். அல்லேலூயா. 12 பேர்ல ஒருத்தரை பார்த்துதான் இயேசு சொன்னார் அன்பு சீடன். எதனால? அவருடைய மார்பில் இடம் கொடுத்தான், நெஞ்சில இயேசுவை சுமந்தார். ஜெபிக்கணுமுங்க. கிறிஸ்தவர்களை பார்க்கிற நேரம் எல்லாம் துக்கம் வரும், ஜெபிக்கவே மாட்டார். சடங்குகள் மேல விருப்பம், சம்பிரதாயங்கள் மேல விருப்பம். தாங்க நினைக்கிறதா சரி, நாங்க கிறிஸ்டியன்ஸ் என்று வாய் நிறைய சொல்லுவாங்க.
கட்டுகளோட, நோய்களோட, சாபங்களோட, வேதனையோட, வியாதியோட ஜனங்கள் ஆலயத்துக்குள்ள வருவதும் போவதுமாய் இருப்பாங்க. ஆசாரியன் கண்டுகொள்ளவே மாட்டான். ஏலி அன்னைக்கு வந்து அண்ணால கண்டுகொள்ளவே இல்லை. அவள் அப்படி இருந்தாள். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? ஒரு நாள் அவள் பீடத்தை பார்த்து ஜெபித்தாள். தேவனுடைய தயவு வந்தது. அல்லேலூயா. நீங்க யோபுவின் புத்தகத்தில் இதை பார்த்திருக்கவே மாட்டீங்க. 24:21 சீக்கிரம் வாசிங்க. 24:21 யோபு ஒரு மன்றாடி சொல்றார் பாருங்க. குறித்த காலத்தை எல்லாம் வல்லவர் ஏன் வெளிப்படுத்தவில்லை? குறித்த காலத்தை எல்லாம் வல்லவர் ஏன் வெளிப்படுத்தவில்லை? அவரை அறிந்தோரும் ஏன் அவர் தம் நாட்களை காணவில்லை? அவரை அறிந்தோருக்கு ஏன் அவர் தம் நாட்களை காணவில்லை? பாத்தீங்களா? நானும் நீங்களும் தேவனை அறிந்திருக்கு. உங்களுக்கு இயேசு நல்லா தெரியும். கதைக்க விட்டு பாருங்க, பயங்கரமா அட்வைஸ் பண்ணுவீங்க. ஆனா ஏன் அற்புதம் நடக்கவில்லை? வசனத்தை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. மலடி போல, பலன் கொடாதது போல இருக்க காரணம் என்ன? நாம் தேவனை தேடவில்லை, தேவனுடைய அன்பை தேடவில்லை. எனக்கு பெரிய ஆச்சரியமாயிருக்கும். இயேசுவை தேடி வருவார்கள் துக்கத்தோடும் பாரத்தோடும், கோடி பிரச்சனையோடு இருப்பாங்க. ஆனா அவங்களுடைய இருதயம் இயேசுவை தேட விடாது. அவங்க ஏதோ ஒன்றின் மேல மைண்டா இருப்பாங்க. ஒரு டாக்டரை சந்திச்சு ஸ்கேன் பண்ணி கொஞ்சம் டேப்லெட்ஸ் எடுத்துட்டு போறது போல இருப்பாங்க. ஒரே டேப்லெட்ஸ் பைபிள், ஒரே டேப்லெட்ஸ் ஜெபம், ஒரே டேப்லெட்ஸ் கண்ணீர், பதில் வரும். ஹல்லேலூயா. எனக்கெல்லாம் பெரிய ஆச்சரியமா இருக்கும். 400 கிலோமீட்டர், ஏன் 600 கிலோமீட்டர்ஸ், ஏன் கடல் கடந்து கோயில் தேடி போவார்கள். கோயிலை தேடி விஷயம் இல்லைங்க, தேவனை தேட வேண்டும், ஆராதிக்க வேண்டும். உங்களோட பெட்டுக்கு பக்கத்துல நீங்க ஜெபிக்கிற ஒரு ஜெப அறை இருக்கணும். நீங்க முழங்கால் போட்டீங்கன்னா உங்களுடைய அறைக்குள்ளே அவர் பிரவேசித்து உங்களை ஆனந்த சந்தோஷத்தினாலே நிரப்புவார். எனக்கு ஜெபம் இல்ல, தோத்து போயிருக்கு. வயதான பிறகு எப்படி தேவனை தேட முடியும்? முழங்காலில் நிக்க முடியுமா? கை உயர்த்த முடியுமா? சிந்தனை ஒருநிலைப்படுமா? பிரஷர் வரும், டயபெட்டிக் வரும், கொலஸ்ட்ரால் வரும், 1000 சிக்கல்கள் வரும், 1000 உபத்திரவங்கள் வரும், சலனங்கள் வரும், சஞ்சலங்கள் வரும். ஒரு காரியம் சொல்றேன், ஒரு வீட்டுல ஒருவர் ஜெபிக்க தொடங்கினா அவரை பாதுகாக்க பழகணும். அவருக்காக ஜெபிக்க, அவரை பாதுகாக்க, அவருடைய பலவீனங்களை வெளியில சொல்லாம அவரை கர்த்தருக்குள்ள நடத்த பார்க்கணும். பலவீனங்களை சொல்லி உதாசீனம் பண்ணக்கூடாது. இந்த பலவீனம் இருக்கு, இந்த பலவீனம் இருக்கு. எப்படிப்பட்டவர் தெரியுமா? சும்மா ஜெபிப்பார், கோயிலுக்கு போவார், நீ இப்படிப்பட்டவர் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. தம்பி இன்னும் ஜெபிங்க, பிசாசு உங்களை கிட்ட வரக்கூடாது. மகன் இன்னும் ஜெபிங்க, மகள் இன்னும் ஜெபிங்க, அப்பா நீங்க ஜெபிங்க. உங்களுடைய ஜெபத்துக்கு பின்னாலதான் ஆசீர்வாதம். ஒரு காரியத்தை தனியா சோதிச்சு பாருங்க. உங்களுடைய வீட்டுல ஒருத்தர் ஜெபம் பண்ண தொடங்கினதுக்கு பிறகுதான் நான் இயேசுவின் நாமத்தில் உண்மையை சொல்லுகிறேன், நீங்கள் 3 வேளை சாப்பிடுவீர்கள். இல்லை என்று சொன்னால் சாப்பாடு இருக்கும், சாப்பிட முடியாது. கஷ்டப்பட்டு சமைச்செடுப்பீங்க, அந்த நேரம் சண்டை வரும், அந்த நேரம் பிரச்சனை வரும், அந்த நேரம் உபத்திரவம் வரும். இரவு இரவா சண்டையும் சச்சரவும், பில்லி சுனியம் என்று மந்திரம் என்றும் ஏதோ காம விகாரங்களும் பற்றி எரியும். நீங்க ஒன்னை ஒன்று செய்து பாருங்க, முழங்கால் போட்டு அழுங்க. ஆண்டவர் அழுக்குகள் எல்லாம் சுத்தப்படுத்துவார், அழுக்குகள் எல்லாம் மாற்றுவார். ஏன் இந்த யோபுவின் புத்தகத்தை படிங்க, 24:21 அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஏனெனில் மகவிலா மலடியை இழிவாய் நடத்தினீர், கைம்பெண்ணுக்கு நன்மை கருதினார் இல்லை. எத்தனை வாசிக்கிறீங்க? 24:21. 24:21 திரும்ப படிங்க. ஏனெனில் மகவிலா மலடியை இழிவாய் நடத்தினீர், கைம்பெண்ணுக்கு நன்மையை கருதினார் இல்லை, நன்மையை செய்தார் இல்லை. பாத்தீங்களா? மலடி இழிவாய் நடத்தப்படுவார். ஒரு ஜெபம் கேட்கப்படவில்லை என்னால் அது ஒரு பலனில்லாத இழிவான நிலை. சர்ச்சுக்குள்ள வந்து குணாதிசயங்கள் மாறலன்னா இழிவான நிலை. சர்ச்சுக்குள்ள வந்து முழங்கால் போட்டு ஜெபிக்கிற பழக்கம் இல்லை. ஏன்? இழிவான நிலை. இருதயம் மாசு அற்றதா இருக்கணும், இருதயம் பரிசுத்தம் உள்ளதா இருக்கணும், கபடுகளுக்கு விலக்கி காக்க, எப்பயுமே தாழ்வானதை சிந்திக்க கூடாது. எனக்கு அது நடக்கல, இது நடக்கல, எங்களுக்கு நடக்குமா, பணக்காரங்க தான், ஏழைகளா, இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. இயேசு கிறிஸ்து நம்முடைய மகா இரட்சகர், எங்களுக்கு இறங்குகிற தேவன். அல்லேலூயா.
ஏன் அவ்வளவு தைரியமாய் 2 கூட்டங்களிலும் என்னால் பேச முடிகிறது? ஜெபம் 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 பண்ண பண்ண தேவன் அலாதி சந்தோஷம் தருகிறார். நான் அடிக்கடி நினைப்பேன், நான் ஜெபிக்கிறது காணாது, இன்னும் ஜெபிக்கணும். ஜெபம் நம்மை மறைக்கும், ஜெபம் நம்மை தூக்கிவிடும், ஜெபம் நம்மை மகிமைக்குள்ளே பிரவேசிக்க பண்ணும், ஜெபம் நம் காரியங்கள் எல்லாம் வைக்க பண்ணும். அல்லேலூயா. சங்கீத புத்தகம் 113:9 வாசியுங்கள், துரிதமாய் வாசியுங்கள். இதெல்லாம் நோட் பண்ணி கொள்ளுங்க. 113:9. மலடியை அவள் இல்லத்தில் வாழ வைக்கின்றார், மலடியை அவள் இல்லத்தில் வாழ வைக்கின்றார். தாய்மை பேறு பெற்று மகிழுமாறு அவளுக்கு அருள்கின்றார். கைகளை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்கள். தாய்மை பேறு கொடுத்து அவளை சந்தோஷப்பட வைக்கிறார். எவ்வளவு நெருடல்! ஒரு குழந்தை இல்லை என்றால் எவ்வளவு நெருடல், எவ்வளவு வசைகள், எவ்வளவு தூஷணம், தூஷித்தல், கடினமான வார்த்தைகள், அத்தனையில் இருந்தும் அவளை மகிழ்ச்சி பண்ணும், அவளை மகிழ்ச்சி பண்ணும். நம்ம ஆண்டவருடைய வார்த்தை சொல்றோம் இல்லையா, அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. கொஞ்சம் அவங்களை ஆற்றுப்படுத்தி உட்கார வைங்க, கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமுங்க, இயேசு கிறிஸ்து சபையில் பேசின பொழுது பிசாசுகள் கூச்சலிட்டது. இயேசு வாய் மூடு பேசாதே என்றார். சபையில நம்ம இயேசுவை பேசும் பொழுது இப்படி சத்தம் எல்லாம் வரணும். கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார், இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார். இயேசு இருந்தால் எல்லாம் நடுங்க ஆரம்பிக்கும், அற்புதங்கள் வர ஆரம்பிக்கும், அதிசயங்களை தேவன் கொண்டு வருவார். சுவிசேஷம் விழ 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 கட்டுக்கள் முறிந்து கொண்டே போகும், விடுதலை பிறந்து கொண்டே வரும். இப்பொழுது உங்களுக்கு 2 விதமான காரியம் நடக்கும். ஒன்று, உள்ளம் பரிசுத்தமாகி கொண்டே போகும். 2, இல்லம் பரிசுத்தமாகி கொண்டே போகும். 3, சரீரம் பரிசுத்தமாகி கொண்டே போகும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஆவி, ஆத்மா, சரீரங்களுக்கு விடுதலை தருகிறவர். ஹல்லேலூயா. ஒரு நாளும் ஏமாந்து போய் விடாதீர்கள். ஜெபம் பண்ணலையா ஏமாறுவீர்கள், ஜெபம் பண்ணுகிறீர்களா ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆமென். மலடியை தன் வீட்டிலே இன்பத்தினால் நிரப்புகிற தேவன். ஆமென், ஆமென். வாசியுங்கள் எசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 54:1. 54:1. ஆமென். பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, பேறுகால வேதனை அறியாதவளே அக்களித்து பாடி பாடு. ஏனெனில் கைவிடப்பட்டவளின் பிள்ளைகள் கணவனோடு வாழ்பவளின் பிள்ளைகளை விட ஏராளமானவர்கள் என்கிறார் ஆண்டவர். இந்த உலகத்தில் இன்னும் கொடுமை இருக்கிறது. என்ன கொடுமை இருக்கிறது? பிள்ளை பெற்றவர்கள் பிள்ளைகளை குறித்து அழப்போகிறார். பிள்ளைகள் ரட்சிக்கப்படலைன்னா கணக்கு கொடுக்கணும் பாருங்க. பிள்ளைகளை பெறுறது பெரிய விஷயம் இல்லை, அந்த பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளே வளர்ந்து ரட்சிக்கப்படணும். இல்லைன்னு சொன்ன ஒவ்வொரு தாய் தகப்பனும் நியாய பிரவனத்திலிருந்து தப்பவே முடியாது. நாங்க பிள்ளைய பெற்றோம், படிப்பிச்சோம், ஆளாக்கினோம். நோ 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 நோ. ஆண்டவருடைய ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து ஒருத்தரும் தப்ப முடியாது. எனக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறது. இயேசுவை அவர்களுக்கு சொல்லி பரிசுத்த நெறியில் நடத்தி இயேசுவுக்கு முன்பதாக நீதிமான்களாய் வாழ வைக்க வேண்டும். இல்லாண்டால் தேவ சமூகத்திலே கணக்கு கொடுக்க வேண்டும். கவனித்து பாருங்கள், பிள்ளைகள் நெறி தவறி போகிறார்கள். இன்னைய சிச்சுவேஷன், ரக்ஸ், தீய திரைப்படங்கள், பொய் சொல்லுகிற காலம். ஜெபத்திலே பிள்ளைகள் இல்லை, சபைகளை பிள்ளைகள் தேடுவதில்லை. நீங்க சாப்பாடு கொடுத்தெல்லாம் வளர்த்து பிரயோஜனமே இல்லை. நீங்க நரகத்துக்கு பங்காளியாய் மாறுவீர்கள். ஒன்னும் நம்மளே ரட்சிக்கப்படல, சபையில நம்மளே மாய்மாலம். நம்மட பிள்ளைகளுடைய நிலைமை அதை விட மாய்மாலம். அப்ப ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து தப்பவே முடியாது. அவர் சொல்லிட்டார், நல்லதை நாய்களுக்கு கொடுக்காதீருங்கள். உங்களோட பிள்ளைகளை நாளைக்கு தேவன் நாய்களை அழைத்தால் எவ்வளவு துக்கமாயிருக்கு. பிள்ளைகளை பெற்றெடுத்ததனால் கண்ணீரை சோறாய் சாப்பிடுகிறீர்கள் பூமியில. எதனால் அது நடக்கிறது? ஜெபம் இல்லை. பிள்ளைகளுக்காய் அழுகிற தாய் தகப்பன் கிடையாது. பிள்ளைகளுக்காய் மனபாரப்பட வேண்டும். ஒரு பிள்ளையை பெற்றா வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் பண்ணி ஜெபிக்க. உலகத்தில் அழிவுகள் நடக்கிறது, யுத்தங்கள் நடக்கிறது. தாய் தகப்பன் பிள்ளைகளை பறிகொடுத்து விட்டு பிணங்கள் போல நடக்கிறார்கள். பிழைபடாத மலடிய நீ பாக்கியவா. வேதம் என்ன சொல்லுகிறது? பிள்ளைகள் பெற்றெடுப்பது பெரிய சந்தோஷம் அல்ல. பிள்ளைகளை நித்திய ராஜ்யத்துக்கு நேராய் நடத்த வேண்டும்.
ஒவ்வொரு தாய் தகப்பனும் இந்த அக்கினியிலிருந்து தப்பவே முடியாது. நானும் சரி, நீங்களும் சரி, தப்பவே முடியாது. அதைவிட திருச்சபை தலைவர்கள் தப்பவே முடியாது. காணிக்கைகளை கைகளில் எடுத்துக்கொண்டு, பெருமைகளை பெற்றுக்கொண்டு, மதிப்பை மரியாதையை சுவீகரித்துக் கொண்டு நடக்கிற சபை தலைவர்கள் தப்பவே முடியாது. ஒவ்வொரு ஆத்துமாவும் ஒரு பிள்ளை. ஒரு ஆத்துமா தவறினால் தேவன் கேட்பார். பாருங்கள், திருத்துதர் பணி 10ஆம் அதிகாரத்திலே பேதுருவை பார்த்து கொர்நேலியும் வீட்டுக்குள் போகும்படி கர்த்தர் அழைத்தார். ஏன் அழைத்தார்? பிற ஜாதிகளும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதிலே அவர் இஷ்டமுள்ள தெய்வமாயிருந்தார். ரட்சிக்கப்பட வேண்டும். வயிற்றில் பிறந்த பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும். கணவன் மனைவி இன்புற்று ஒரு பிள்ளையை பெற்று பிள்ளை பெற்றோம் என்று சொல்லி அவர்களை ஸ்கூலிலே சேர்த்து படிப்பிப்பதனாலே சந்தோஷம் அல்ல. அவர்கள் நித்திய ராஜ்யத்தை பெற வேண்டும். நித்திய ஒழுங்குமுறைகளை பெற வேண்டும். தேவனுக்கு பயப்பட வேண்டும். சத்திய நெறிகளை அறிய வேண்டும். சத்துருக்கள் போல மாறக்கூடாது. ஹல்லேலூயா. கைகளை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. கைகளை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. கைகளை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 1:7. எலிசபெத் மெலடியாய் இருந்தார். தேவன் அவளை கர்ப்பவதியாய் மாற்றினார். ஹல்லேலூயா. 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 லூக்கா சுவிசேஷம் 1:36 எலிசபெத்தை குறித்து சொல்லுகிறது. மலடி என்று சொல்லப்பட்டவளுக்கு இது 6வது மாதம். ஹல்லேலூயா. எங்கள் சபையிலும் ஆண்டவர் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்து கொண்டே வருகிறார். ஒவ்வொரு பெதசாவிலும் சாட்சிகளை ஆண்டவர் எழுப்பிக் கொண்டே இருக்கிறார். அதிசயம் அற்புதங்களை தேவன் செய்து வந்து கொண்டே இருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவன். 23:29 சொல்கிறது, இதோ மலடி என்று சொன்னவள் பாக்கியவதியாய் மாறினார். நம் ஜெபத்திற்கு பதில் இருக்கிறது. நீங்க கண்ணீர் விட்டு இயேசுவின் பாதத்திலே விசுவாசத்தோடு பாவங்களை அறிக்கை செய்து இயேசுவை மாத்திரமே சொந்த இரட்சகர் என்று சொல்லி தேட வேண்டும். எல்லா சாபங்களும் மாறி போகும். எல்லா சாபங்களும் மாறி போகும். எல்லா பிரச்சனைகளும் மாறி போகும். மனதுருக வேண்டும். பாருங்க, நமக்கு நடுவில் ஒரு பிள்ளை இப்படி பேசிக் கொண்டிருக்கிறது. நமக்கு இது ஒரு வினோதம், ஒரு காட்சி. நமக்கு இது ஒரு சிரிப்பு. அப்படி ஒரு நபர் நம்ம வீட்டுல இப்படி இருந்தா எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. இரவும் பகல் எப்படி ஒரு பிள்ளைய தாய் வச்சு கொண்டு அழுது கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு, வாலிப மகள் A level பரீட்சை எழுதின மகள் இன்னைக்கு இப்படி போயிச்சாலே யோசித்து பாருங்க. நம்ம பிள்ளை எக்ஸாமில் ஒரு மார்க்ஸ் குறைஞ்சா இவ்வளவு அழுறோம், எவ்வளவு வேதனைப்படுறோம். இதெல்லாம் பார்த்து கதறி அழணுமுங்க, வேதனைப்பட்டு அழணும். ஏசப்பா விடுதலை கொடுக்கணும். வீட்டுக்கு வீடு வாசல் படி இருக்கிறது. நாளைக்கு நம்ம வீட்டுல ஒண்ணுன்னா எவ்வளவு துக்கப்படுறோம், எவ்வளவு டாக்டர்ஸை தேடுறோம், எவ்வளவு டேப்லெட் தேடுறோம், எவ்வளவு காரியங்களை செய்யணும். இவங்களுக்காக ஜெபிக்கணும். இயேசு மனதுருக வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. போன மாதம் ஒரு பிள்ளைய கொண்டு வந்தாங்க. அந்த பிள்ளை என்ன செய்து தெரியுமா? தாய்க்கு அடிச்ச, தாய்க்கு உதைச்ச, தாயை கடிச்ச, தாயை வேதனைப்படுத்தி, தாய் அப்படியே உட்கார்ந்து கொண்டிருந்தாங்க. மன்னார் பகுதியிலிருந்து கொண்டு வந்தாங்க. நமக்கு இப்படி எல்லாம் பாக்குற பொழுது என்ன நினைக்கிறோம்? அப்படி பிரச்சனை, இப்படி பிரச்சனை. நம்மள்ட்ட இருந்தா கலண்டா போதும். ஆனா ஜெபிக்கணும். எல்லாரும் முழங்கால் போடுங்க, ஜெபிப்போம். பாக்கியவதி என்று தேவன் சொல்லுவார். ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் பாக்கியவதிகள், பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. இயேசு ரொம்ப நல்லவர். தம்பி நீங்க போங்க, அவைய கூட்டிட்டு ரூமுக்கு கொண்டு வாங்க, ஜெபிப்போம். இப்படியான நேரங்கள்ல வச்சு கொண்டிருக்கப்பட நான் பிரசங்கம் பண்ணி சொல்ல விடக்கூடாது. நீங்க அவைய கூட்டிட்டு ரூமுக்கு கொண்டு போய் 2 பேரை வச்சு ஜெபிக்க வைக்கணும். ஹல்லேலூயா. இயேசு ரொம்ப நல்லவர். கைகளை மேல உயர்த்தி கொள்ளுங்க, ஜெபிப்போம். ஒருவரையும் அவர் கைவிட மாட்டார். ஒருவரையும் அவர் கைவிட மாட்டார். ஒருவரையும் அவர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி கொள்ளுங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஜீவனுள்ள தேவன் அவர். ஜீவனுள்ள தேவன் அவர். எல்லாரும் ஆள தொடங்குங்க. தகப்பனே, பாக்கியவதி என்று எங்களை பார்த்து சொல்லும். ஜெபிக்கிறதுல பாக்கியவதி, துதிக்கிறதுல பாக்கியவதி, தேவனை தேடுகிறதுல பாக்கியவதி, தேவனை ஆராதிக்கிறதுல பாக்கியவதி. நான் உம்மை தேடி வர கிருபை பாராட்டி இருக்கிறேன். சொல்லி அழுங்கள். ஹல்லேலூயா. நல்லா சொல்லி அழுங்கள். ஆமென்.
Hallelujah. Hallelujah. மாலை வேளை நாங்கள் ஜெபிக்கிற Hallelujah. பாக்கியவான்களாய் நீங்க Amen. வெளிப்படுத்தியிருக்கீங்க ஆண்டவரே. ஹலம ரபது ரதர மலகது ரதரம ரிபது ரதக ரசல லெமதி கதரம ரெமோஷிகா லம ரகதுர லபனல ரெமோஷிகா தர லகதரமல நல்ல கைதூக்குங்க கதறி அழுங்க மனங்கசந்தழுங்க எங்கட வீட்டுல இருக்கிற பிரச்சனைகளை பார்க்கிறோம் எங்கட சொந்தங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை பார்க்கிறோம் அண்ணால் மனம் கசந்து அழுதான் ஜெபம் கேட்டு ஹல்லேலூயா கசந்தழுங்க இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய கற்பங்களிலும் குழந்தை இல்லை என்று கதறுகிற குடும்பங்களிலும் அற்புதம் நடப்பதாக அற்புதம் நடப்பதாக சொல்லி சொல்லி ஜெபிங்க. மனோபா ஜெபித்தார். மலடி என்று இருந்த தன்னுடைய மனைவியோடு தேவ தூதன் இடையிட்டார். ரெபெக்காக்காக ஜெபித்தார் ஈசாக்கு. கர்த்தருடைய வார்த்தை இறங்கியது. ஈசாக்கு ஜெபித்த ஜெபத்தை கேட்டவர் இன்று நம்முடைய ஜெபத்தை கேட்பார். ஹல்லேலூயா சொல்லி ஜெபியுங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லி ஜெபியுங்கள். ஹல்லேலூயா கதறுங்கள் கதறுங்கள். இயேசுவே எங்கள் வீடுகளில் இருக்கிற குழப்பங்கள், எங்கள் வீடுகளில் இருக்கிற பிரச்சனைகள், எங்கள் வீடுகளில் இருக்கிற சாபங்கள், எங்கள் வீடுகளில் இருக்கிற சாப வல்லமைகள் இப்பொழுது உம்முடைய இரத்தத்தினாலே சுட்டரிக்கப்படட்டும் அப்பா. என்ன செய்வதென்னே தெரியுதில்லை, ஏது செய்வதென்னே தெரியுதில்லை, ஏன் இப்படி என்னே தெரியுதில்லை. எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும். கைகளை உயர்த்தி அழுங்க. எல்லா குழப்பங்களும் விலகி போகட்டும் ஆண்டவரே. எல்லா பாடுகளும் விலகி போகட்டும். மனம் இறங்குங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே உள்ளத்திலே இருக்கிற குழப்பங்கள், வருகிற குழப்பங்கள் இயேசுவின் நாமத்தினாலே விலகி போகட்டும். எங்களை சிறை பிடிக்கிற ஆவிகள், எங்களை அலைக்கழிக்க பண்ணுகிற ஆவிகள் இயேசுவின் விடுதலை கருவியிலாக இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை பண்ணுங்க. தேவனை நோக்கி புலம்பினபடியினாலே ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசியை கொடுத்தீரே ஆண்டவரே. இன்னைக்கு மல்லட்டு கர்ப்பங்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே பூட்டப்பட்டிருக்கிற கர்ப்பங்களுக்குள்ளே தேவன் புதிய ஈவுகளை கடினத்தோடு பாவங்கள் அறிக்கை செய்யாத கணவன் மனைவி ரட்சிக்கப்படுகிற ஆவி ஊற்றப்படட்டும். எல்லா கைகளை உயர்த்தி பாவங்கள் அறிக்கை செய்து ஜெபியுங்க. குழந்தை இல்லாதவங்க இயேசுவை பார்த்து கூப்பிடுங்க. வீடுகளில கண்ணீர், பிரச்சனை, உபத்திரவம், மந்திரம், சாபங்கள் உள்ளவர்கள் எல்லா கைகளை உயர்த்தி பாவங்களையும் அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம். நல்ல கை தூக்கி இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம். நல்ல கை தூக்கி இயேசுவே ஸ்தோத்திரம். நல்ல இயேசுவேன்னு கூப்பிடுங்க கூப்பிடுங்க. ஆமென். இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் 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 இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் 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 அப்பா ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் 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 இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. இயேசுவே 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 இயேசுவே.
பதில் கொடுத்தவரே, ரெபெக்காவின் கண்ணீருக்கு பதில் கொடுத்தவரே, ஆகாரின் கண்ணீருக்கு பதில் கொடுத்தவரே, ஒருவர் கண்ணீருக்கு பதில் கொடுங்கப்பா இயேசுவே. Thank you. நன்றியப்பா. கரங்களை மேல உயர்த்தி வெள்ளி சூனிய கட்டுக்களை ஒப்பு கொடுங்க. மனக்குழப்பங்கள், கிளேசங்கள், ஒரு விதமான பிரச்சனை, 2 நாளைக்கு நல்லா இருக்கிறோம், 3 நாளைக்கு பிசாசு பிடிச்சு ஆட்டுது. மனக்குழப்பங்கள், அமைதியின்மை, வீடுகளில் இருக்கிற தூஷணங்கள், கோபங்கள், கைகளை உயர்த்தி ஒப்பு கொடுங்க, ஒத்துக்கொண்டு ஜெபியுங்க. எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கப்பா, எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் இருக்கப்பா, எடுத்து போடுங்க. சொல்ல சொல்ல எடுத்து போடுங்க. உன் ஆத்துமா இயேசுவின் இடத்துல போயே ஆக வேண்டும், போயே ஆக வேண்டும், தவறிடக்கூடாது. இயேசுவேன்னு கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. எங்கட வீட்டுக்குள்ள உம்முடைய இரக்கத்தை அனுப்புங்க ராஜா, தயவை அனுப்புங்க ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேளுங்க. ஆமென். சீக்கிரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமென், ஆமென். கரங்களை உயர்த்தி நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் ஜெபம் பண்ணுகிறோம் அப்பா. யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? வாழ்வு தருகிற வார்த்தை எல்லாம் உம்மிடம் தானே உள்ளது. அந்த வார்த்தையினால் இவர்களை தொடுமப்பா. இந்த வாலிப மகளுக்காக ஜெபிக்கிறேன். அந்த தாயினுடைய இருதயம், அந்த தகப்பனுடைய இருதயம் எவ்வளவு பாடுகளை அனுபவிக்க, எல்லா சர்ச்சுக்கும் கொண்டு போனோம், எல்லா மனுஷர்களையும் பார்த்தோம், எல்லார்ட்டையும் நாங்க கொண்டு போனோம். விடுதலை இல்லை, விடுதலை இல்லை. இயேசு கிறிஸ்து நீர் மனதுருகி விடுதலையை கட்டளையிடுவீராக, விடுதலையை கட்டளையிடுவீராக. 5 வருடங்களாய், 8 வருடங்களாய், 12 வருடங்களாய் சபைக்கு வந்தும் விடுதலை இல்லாத குடும்பங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விடுதலை பெறுவார்களாக. மனதுருகும் இயேசுவே, மனதுருகும். எல்லா பில்லி சூனியங்களும் வெளியேறட்டும். வெளியில இருக்கக்குள்ள மனது ரிலாக்ஸ் ஆகியிருக்கிறது. வீட்டுக்குள்ள போனதும் பிரச்சனைகள், குழப்பங்கள் திரும்ப திரும்ப வாட்டி வதைக்கிறது. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக. வீட்டுக்குள்ள ரத்தம் தெளிக்கப்படட்டும். இவர்கள் போய் கால் வைக்கிற பொழுது எல்லா அந்தகார சக்திகளும் அழிந்து போயிரட்டும் ஆண்டவனே, அழிந்து போயிரட்டும் ஆண்டவனே. பிசாசுகள், ஏவல்கள், மாந்திரீகங்கள், மந்திரங்கள், பில்லி சூனியங்கள், அசுத்த கிரியைகள் அழிந்து போயிரட்டும் ஆண்டவனே. கிறிஸ்துவின் வெளிச்சம் இறங்கட்டும். கைகளின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். வாய்களை திறக்கட்டும் அப்பா, ஜெப ஆவி ஊற்றப்படட்டும் அப்பா. உள்ளங்கள் மனம் திரும்பட்டும் அப்பா. இயேசுவை தேடட்டும் அப்பா, தேடட்டும் அப்பா, தேடட்டும் அப்பா. அப்போஸ்தலர்கள் மேல் இருந்த மகிமை இன்று வெளிப்படுகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, நல்ல பிதாவே, நல்ல பிதாவே, ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மௌனமாக ஒரு தடவை அவரோடு பேசுங்கள். இரக்கமுள்ள ஆண்டவரே,
மனிதர்கள் முகத்தை பார்க்கிறார்கள், நேருள்ளான உள்ளத்தை பார்க்கிறவர், உள்ளத்தில் உள்ள வேதனைகளை பார்க்கிறவர். ஏதோ செவிசாய்ப்பேராக, ஏதோ மனதுருகுவேராக, ஏதோ கருணை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா. Hallelujah. மரியாயே